நம்முடைய பிதாவாகிய யாவே கடவுளுடைய கிருபையினாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சந்தோஷமும் சமாதானமும் உங்கள் யாவரோடும் இருப்பதாக என்ற வாழ்த்தலோடு கூட மீண்டுமாக கடவுள் எனக்கு இப்படிப்பட்ட வாய்ப்பை கொடுத்ததற்காக முதலாவது அவருக்கும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றியை செலுத்தி கொண்டு பாடத்திற்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறதான ஒரு பாடத்தினுடைய தலைப்பு கிட்டத்தட்ட 3 விதமாக நம்ம வைத்துக்கலாம், எப்படி வேணால் நம்ம வச்சுக்கலாம். பட் ஆனால் இன்றைக்கி ஏன் நாம் மீகா 5ஆம் அதிகாரம் என்று தலைப்பை நம்ம வச்சுருக்கிறோம். பட் இதில் வாசிக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த வேத வசன பகுதி மீகா 5, 7 மற்றும் 8 வசனங்களை நாம் ஆதாரமாக வச்சுருந்தாலும் கூட அப்போ யாக்கோபிலே மீதியானவர்கள் 7ஆம் வசனத்துடைய ஆரம்பமும் 8ஆம் வசனத்துடைய ஆரம்பம் ரெண்டும் பார்த்தீங்கன்னா யாக்கோபுடைய மீதியானவர்கள் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா பனியை போலவும் சிங்கத்தை போலவும் அவங்க இருப்பாங்க. ஸோ இன்னொரு நீங்கள் டைட்டில் வச்சுட்டா கூட யாக்கோபில் மீதியானவர்கள் என்கிற டைட்டில் கூட நீங்கள் வச்சுக்கலாம், அல்லது மீகா 5ஆம் அதிகாரம் என்று கூட நீங்கள் டைட்டில் எழுச்சிக்கலாம். ஸோ அப்போது கடவுள் தாமே இந்த ஒரு காரியங்களை ஆசிரியர் வழிநடத்துவாராக என்று சொல்லிட்டு ஸோ இப்போ கடந்த மாதம் நம்ம ஒரு சில பகுதிகளை நாம் வாசிச்சிருப்போம், கடந்து வந்திருப்போம். கடந்த மாதம் ஒரு சப்ஜெக்ட் நம்ம எடுத்தோம், ஞாபகம் இருக்குங்களா? கொஞ்சம் எல்லாம் டயர்டாக இருக்கீங்களா? ராஜ்யம் பற்றி நம்ம எடுத்தோம். ஸோ இப்போ ராஜ்யத்தினுடைய காரியங்கள் முடிவில் நம்ம என்ன படித்தோம்னா இஸ்ரேலுடைய அந்த ஒரு காரியங்கள், அதாவது இன்றைய காலகட்டங்களில் இஸ்ரேல் தேசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் சற்று நேரம் நம்ம தியானித்தோம். பட் இந்த மீகா என்கிற இந்த ஒரு புஸ்தகத்துக்குள்ளாக நம்ம கடந்து வரதுக்கு முன்பாக பழைய ஏற்பாட்டு சம்பவங்கள் நமக்கு எல்லாமே படிப்பனையான ஒரு சம்பவங்கள். அப்போ பழைய ஏற்பாடு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அநேக விஷயங்களை நம்ம என்ன பண்ணலாம்னா சொல்லலாம். பழைய ஏற்பாட்டு சம்பவங்கள் ஒரு நிழலாக நாம் எடுக்கலாம். அது மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்துட்ட பரிசுத்தவான்களுடைய செயல்பாடுகள் நமக்கு ஒரு எச்சரிப்பாக, நமக்கு ஒரு காரியமாக, எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய காரியமாக அது இருக்கும் பழைய ஏற்பாட்டு விஷயங்களில். அதே நேரத்தில் பழைய ஏற்பாட்டுடைய தீர்க்க தரிசனங்கள் நமக்கு ஒரு அடையாளமாகவும் நமக்கு வரக்கூடிய காலங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசிய பகுதிகளாகவும் நம்ம அதை படிக்கலாம். ஸோ இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு குணலட்சணத்தின் அடிப்படையான ஒரு பாடம் கிடையாது, மாறாக இன்றைக்கி ஒரு தீர்க்க தரிசனத்தினுடைய அது பாடமாக அங்கே இருக்கும். இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கடைசி நேரத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு. ஸோ அதனால் நீங்கள் அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ இந்த ஒரு விஷயத்துக்குள்ளாக எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த நேர பகுதிகளுக்குள்ளாக கடவுளுடைய வார்த்தையை நாம் பகிர்ந்து கொள்ளலாம். அப்போது இந்த ஒரு விஷயம் ஏன்னா நம்ம பார்க்க போகிற விஷயம் மீகாவுடைய புஸ்தகத்தை நம்ம கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணலான்னா மீகாவுடைய புஸ்தகம் 7 அதிகாரங்களை நிச்சயமாகவே நம்ம வாசித்து தெரிந்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பகுதி தான். ஆனால் இன்றைக்கி நம்ம 7 அதிகாரங்களுக்குண்டான விஷயங்கள் நமக்கு ஏன்னா நேரம் நமக்கு இல்லை. ஸோ மாறாக மீகாவுடைய புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தை மாத்திரம் இன்றைக்கி நம்ம 15 வசனங்களை முடிந்த அளவுக்கு நாம் என்ன பண்ணலாம்னா இன்றைக்கு நாம் அதை கவனிக்கிறவர்களாக நாம் இருக்கலாம். அப்போ அது மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டு சம்பவங்களில் தீர்க்க தரிசனங்கள் என்று சொல்லும் பொழுது அநேக விஷயங்கள், உதாரணத்திற்கு எசேக்கியேல், தானியேல், சகரியா மற்றும் எரேமியாவுடைய தீர்க்க தரிசனுடைய காலப்பகுதியிலலாம் பார்த்திங்கன்னா அநேக தரிசனங்கள், தீர்க்க தரிசனங்கள் அன்றைய காலகட்டங்களிலே என்ன ஆயிருக்குன்னா சில தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி அங்கே முடிஞ்சிருச்சு. உதாரணத்துக்கு தானியேலுடைய தீர்க்க தரிசனம் பார்க்கும் பொழுது தலையாகிய பொன் நீரேங்கும் போது அங்கே நேபுகாத்நேசர் என்ன பண்ணிட்டாருன்னா அங்கேயே வாழ்ந்துட்டார். அதனுடைய தொடர்ச்சி நாம் எங்கே பார்க்க முடியாதுன்னா இன்னொரு இடங்களில் வரப்போகிற காரியத்திற்கு நம்ம கணக்கிட முடியாது. அப்போ ஒரு சில பகுதிகள் என்று சொல்லும் பொழுது அன்ற காலகட்டத்திலேயே வாழ்ந்து முடித்திட்ட தீர்க்கதரிசனங்கள் இருக்குது. இனி வரக்குள்ள தானியேல் எழுதும் பொழுது மேதிய பெர்ஷியர்கள் உள்ள வரல, அதுக்கப்புறமா தான் மேதிய பெர்ஷியர்கள் வந்தாங்க. எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். அப்போது ஒரு சில பகுதிகள் அந்த காலகட்டத்திலேயே நிறைவேறின இருக்கக்கூடிய தீர்க்கதரிசனங்களும் இருக்குது. வரப்போகிற காலங்களுக்கு அது தீர்க்கதரிசன பொருளாகவும் இருக்குது. இனி வரக்கூடிய இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலப்பகுதிக்கும் இனிமேல் நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கும் பழைய ஏற்பாட்டு அநேக தீர்க்கதரிசிகள் நமக்கு அடையாளமாக அங்கே சொல்கிறாங்க. அப்படி பார்த்தோம்னா பெரிய தீர்க்கதரிசிகள், சிறிய தீர்க்கதரிசி என்று அநேக தீர்க்கதரிசிகள் என்ன இருக்கிறாங்கன்னா அங்கே சொல்லிக்கிட்டே வராங்க. ஆனால் இந்த பெரிய தீர்க்கதரிசிகள் என்று சொல்லும் பொழுது நாம் என்ன பண்ணோம்னா பெரிய தீர்க்கதரிசிகளுடைய வசன பகுதிகளை நாம் ஆராய்ச்சி கூர்ந்து கவனிப்பது அதிகமாக வழக்கம். இந்த சிறிய தீர்க்கதரிசிகளுடைய காரியங்களை நாம் என்ன பண்ணோம்னா ஒரு சில வசன பகுதிகளை மாத்திரம் நம்ம கூர்ந்து கவனித்து நம்ம கடந்து போயிடுவோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஆபகுக்குடைய புஸ்தகம், குறிப்பாக இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மீகாவுடைய புஸ்தகம், மல்கியாவுடைய புஸ்தகம், இது எல்லாமே பார்த்திங்கன்னா சிறிய தீர்க்கதரிசிகள். இந்த சிறிய தீர்க்கதரிசிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா
எப்படி சொல்லலாம்னா அந்த காலகட்டங்களில், அதாவது எசேக்கியேல் ஏசாயா வாழ்ந்த அதே காலகட்டங்களில் இப்பேற்பட்ட சிறிய தீர்க்கதரிசிகளும் அந்த நாட்களில் கடவுள் பயன்படுத்தின ஒரு பாத்திரங்களாக அங்கே இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிந்து புரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம்னா அதை ரிமைண்ட் பண்ணி நமக்கு வரும். அது மாத்திரமில்லை, கடைசி காலத்தில் சம்பவிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாவற்றையுமே வந்து பார்த்திங்கன்னா சங்கீதக்காரர் கூட என்ன பண்ணுறோன்னா சங்கீதம் 83 மற்றும் கடந்த வாரம் நம்ம பார்த்ததில் எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் மற்றும் 38ஆம் அதிகாரத்தில் கூட நம்ம அநேக விஷயங்களை நாம் என்ன பண்ணிக்கிறோம்னா கூர்ந்து கவனித்திருக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். சரி, ஓகே. இப்போ இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் மீகாவுடைய புஸ்தகம் என்று சொல்லும் பொழுது, இந்த மீகா தீர்க்கதரிசி எந்த காலகட்டத்தில் ஒரு வாழ்ந்துட்ட இந்த தரிசனங்களை எழுதிட்ட ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறான்னு நம்ம பார்க்கும் பொழுது ஆகாஸ் ராஜா அவருடைய காலங்கள். இந்த ஆகாஸ் ராஜா யாருன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலில் 2 விதமான விஷயங்கள் இருக்குது. ஒன்று 10 கோத்திரத்திற்கு தனியாகவும், அதாவது மேலே இருக்கக்கூடிய இஸ்ரவேல் என்று சொல்லக்கூடிய மேல் இருக்கக்கூடிய பரப்பில் இருக்கக்கூடிய மேல் பகுதியில் இருக்கக்கூடியவர்கள், கீழாக இருக்கக்கூடியவர்கள் யூதா மற்றும் பென்யமீனில் இருக்கக்கூடிய 2 கோத்திரத்திலுடைய தலைவர்கள். ஸோ அப்போ 10 கோத்திரங்களுக்கு ஒரு ராஜாவும் 2 கோத்திரங்களுக்கு ஒரு ராஜாவுமாக ரெகோபியாம் காலகட்டங்களில் தேசம் பகுக்கப்பட்டு பிரிக்கப்படக்கூடிய விஷயங்கள். அப்போது இந்த ஆகாஸ் ராஜா வாழ்ந்த காலம் பார்த்திங்கன்னா இந்த மீகா தீர்க்கதரிசி வாழ்ந்துட்ட காலப்பகுதி. இது இஸ்ரேலை ஆண்ட ராஜா. ஆகாஸ் யாருன்னா இஸ்ரவேலை ஆண்ட ராஜா. அதே காலகட்டங்களில் யூதாவை ஆண்ட ராஜா யாருன்னு பார்த்தீங்கன்னா எசேக்கியேல் என்ன பண்ணுறாருன்னா ஆளுகை செய்கிறார். இப்போ ஏசாயா புஸ்தகத்தில் நீங்கள் படிக்கலாம். எசேக்கியேலுடைய அந்த தீர்க்கதரிசி, ஏசாயா தீர்க்கதரிசி போய் எசேக்கியேலுடைய அந்த ஒரு காரியம், எசேக்கியேல் ராஜா அவர் வாழ்ந்துட்ட இதே காலப்பகுதி. அப்போ ரெண்டும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 10 ராஜாக்களுடைய, அதாவது 10 கோத்திரத்துகளுக்கு தலைவராக ஆகாஸ் ராஜாவும், இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா யூதா மற்றும் பென்யமீனுக்கு ராஜாவாக எசேக்கியேல் ராஜாவும் இங்கே இருந்துட்ட ஒரு காலப்பகுதி தான் இந்த மீகா என்ன பண்ணப்படுறாருன்னா கடவுளால் எடுத்து பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அது மாத்திரமல்ல, இந்த மீகாவுடைய தீர்க்க தரிசனம் என்று சொல்லும் பொழுது அங்கே அசிரியா ராஜா உடைய நாட்களில், மிக முக்கியமாக ஆகாசுடைய நாட்களில் அசிரியர்கள் வந்து அவர்களை என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அப்புறமாக அவர்களை பாபிலோனுக்கு சிறைப்படுத்தப்பட்டு போயிடுவாங்கங்கிற தீர்க்க தரிசனத்தை தான் இந்த மீகா என்ன பண்ணுறாருன்னா அவர் பேசக்கூடிய ஒரு தீர்க்க தரிசன ஒரு பகுதியாக அங்கே இருக்குது. அதனால தான் வசனம் கூட நம்ம ஒரு வசனம் இந்த 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிக்கும் பொழுது வசனம் 6ஆம் வசனம் நீங்கள் படிங்க. மீகா 5:6. இவர்கள் அசிரிய தேசத்தையும் நிம்ரோத்தின் தேசத்தையும் அதனுடைய வாசல்களுக்கு உட்புறமாக பட்டயத்திற்கு இரையாக்குவார்கள். அசிரியன் நம்முடைய தேசத்தில் வரும்போதும் அசிரியர்கள் நம்முடைய தேசத்திற்கு வரும் பொழுது இப்பேற்பட்ட ஒரு விஷயங்கள் நடக்கும் என்று வரலாற்று ஆசிரியர்கள் இதற்கு மத்தியில் சொல்லுகிறதாக நம்ம பார்க்கிறோம். இது எல்லாமே அன்றைய காலகட்டத்தில் நடந்துட்ட ஒரு தீர்க்கதரிசன பகுதிகளை போல இந்த மீகாவுடைய தீர்க்கதரிசி எழுதும் பொழுது அங்கே எழுதப்பட்டதாக இருக்கும். பட் பின்னாடி வரக்கூடிய வேதா ஆராய்ச்சியாளர்களும் கூட என்ன பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அந்த காலகட்டங்களிலேயே இந்த சம்பவங்கள்லாம் நிறைவேறி அங்கே முடிஞ்சிருச்சு நாங்கள் சொல்கிறாங்க. ஆனால் மிக முக்கியமாக அன்றைய காலகட்டங்களில் நடந்து முடிந்த சம்பவங்கள் மாத்திரம் மீகா அங்கே சொல்லலை. நடக்க போகிற, அதாவது மீகா தீர்க்கதரிசி வாழ்ந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நடக்க போகக்கூடிய தீர்க்க தரிசனத்தையும் இனிமேல் நடக்கக்கூடிய சம்பவங்களையும் என்ன பண்ணுறாருன்னா மீகா அங்கு எழுதக்கூடிய விஷயமாக இருக்குது. குறிப்பாக சுவிசேஷ யுகம், இன்னைக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய சுவிசேஷ காலம் முழுவதும் நடந்து முடிந்து இனிமேல் நடக்கக்கூடிய சம்பவங்களையும் குறித்து என்ன நடக்கும் என்கிற விஷயங்களை குறித்து தான் அங்கே என்ன பண்ணிருக்கிறாருன்னா அங்கே எழுதுகிறார், நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம சொல்றதுக்கு முன்பாக இந்த மீகா விஷயம், இந்த மீகா தீர்க்க தரிசனம் வந்து பார்த்தீங்கன்னா 7 அதிகாரங்கள் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா இது 3 வகையாக நம்ம பிரிக்கலாம். 3 வகையாக பிரிக்கலாம். அதாவது 1லிருந்து 3 முடிதான ஒரு விஷயங்களை இஸ்ரவேலுடைய பாவங்களுடைய நியாய தீர்ப்புக்காக எழுதப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். நீங்கள் 1லிருந்து 3ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்கள். 4 மற்றும் 5 நீங்கள் எடுத்தீங்கன்னா நியாய தீர்ப்புக்கு பின்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் சீர் பொருந்தக்கூடிய விஷயங்களை இந்த தீர்க்க தரிசன புஸ்தகம் அங்கே வெளிப்படுத்துகிறதாக இருக்கு. 6 மற்றும் 7 நீங்க பார்த்தீங்கன்னா தேசம் எப்படி மனம் திரும்ப போறாங்க, அவங்க எப்படி மனம் திரும்பி மீண்டுமாக ரெப்பனன்ட் ஆகி கடவுள்கிட்ட சேர்றாங்க என்பது விஷயத்தை தான் 6 மற்றும் 7ஆம் வசனம் அங்கே குறிப்பிடுறதா இருக்குது. இந்த விஷயங்கள் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அது 1000 ஆண்டு அரசாட்சி நடக்கக்கூடிய ஒரு சம்பவங்களை அது அடையாளப்படுத்துகிறதாக இருக்கிறது இந்த 6 மற்றும் 7ஆம் அதிகாரம். அதே போல் இந்த
மீகா 5ஆம் அதிகாரத்தில்னு எடுத்துட்டீங்கன்னா இந்த 15 வசனங்கள் கூட கிட்டத்தட்ட 4 இல்ல 5 பிரிவுகளாக நீங்க என்ன பண்ணலாம்னா இதை நீங்க பிரிச்சுக்கலாம். எப்படி நீங்க பிரிக்கலாம்னா 1 to 4 முடிதான வசன பகுதிகளை முதல் பாகமாக நீங்க எடுத்துட்டீங்கன்னா அது எதை பத்தி பேசுதுன்னா மீட்பரை பற்றி பேசுது. சேவியர் பத்தி அங்க பேசுது. மீட்பர் யார், உங்களுக்கு மத்தியில் வரக்கூடிய மீட்பர் யார் என்பதை பற்றி அங்க பேசுகிறது. இதில் 5 மற்றும் 6 வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீட்பர் எப்படி மீட்பை உண்டு பண்ணுவார் என்பதை குறித்ததான விஷயங்களை 5 மற்றும் 6 வசன பகுதிகளை அங்கே பேசுகிறதாக இருக்குது. 7 மற்றும் 7 நீங்கள் 9 முடிதான வசன பகுதிகள் 3வது ஒரு பாகமாக எடுத்துட்டீங்கன்னா இந்த மீட்பை உண்டு பண்ணினதுக்கு அப்புறமாக இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி விடுதலையாக்கப்படுகிறாங்க என்பதை குறித்ததான விஷயங்களை அங்கே பேசுகிறது. 10 நீங்கள் 14 முடிதான வசன பகுதியில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒரு தெய்வீக நியாய தீர்ப்பை அங்கு அடையாளப்படுத்துகிறதாக, கடவுளுடைய நியாய தீர்ப்பு அவர்கள் மத்தியில எப்படி செயல்படுத்த போகிறது என்பதை அது அடையாளப்படுத்துகிறது. 15ஆம் வசனம் முழு உலகத்திற்கும் புறஜாதிகள் மத்தியில இந்த நியாய தீர்ப்பு எப்படி சம்பவிக்க வேண்டும் என்பதை அங்கு அடையாளப்படுத்துகிறது. போர்டிக்குதுங்களா? ரொம்ப டல்லா இருக்கீங்களே, புரிஞ்சுங்களா? நான் மீகா எப்படி நாம் வந்து செக்ரேட் பண்ணிட்டு இருக்கிறேன்னு நம்ம புரியுதுங்களா? அப்போ மீகா 5ஆம் அதிகாரம் என்று சொல்லும் பொழுது ஒரு 5 ஒரு பாகங்களாக நம்ம பிரித்து பார்க்கலாம். ஸோ முடிந்த அளவுக்கு இன்னைக்கு நம்ம எத்தனை பாகங்களை முடிந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா சீக்கிரமாக நம்ம கவனிக்கலாம். அப்போ இந்த ரட்சகர் என்று சொல்லும் பொழுது, ஏன்னா மீட்பர் என்று சொல்லும் பொழுது ரட்சகர். அப்போ ரட்சகர் இந்த பைபிளை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா எத்தனை ரட்சகர்கள் இருக்கிறாங்க? ரட்சகர்னா யார்? முதல்ல மீட்பர், மீட்கக்கூடியவர், எதுலையோ இருந்து எதுலையோ ஒன்று மீட்கக்கூடியவர் தான் ரட்சகர் என்று சொல்லும் பொழுது. அப்ப ரட்சகர் யாரு? ரட்சகர்கள் யாரு? அவர் ரட்சகர். சரி, குறிப்பா நீங்க பார்க்கும் பொழுது பிதாவாகிய யாவே கடவுள் நமக்கு யார் தான் இருக்கிறார்னா அவர் தான் ஃபர்ஸ்ட். அவர் தான் ரட்சிக்கக்கூடியவர், ரட்சகராக அங்க இருக்கிறார். 2வது ரட்சகர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீட்பின் ரட்சகராக, மீட்பராக, ரட்சகராக இருக்கிறார். இன்னொரு ரட்சகர் இருக்கிறாங்க. இவரெல்லாம் ரட்சகர் ஒருமை. ரட்சகர்கள் இருக்கிறாங்க. ரட்சகர்கள்னா யாரு? எல்லாருமே ரட்சகர்கள் தான். வேற ரட்சகர்கள் அப்போஸ்தலர்கள் ரட்சகர்கள். வேற நம்ம முதல்ல மறந்துட்டோமே. சபை வைப்பாக அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் மாத்திரமல்ல, சபையாய் மாறினவர்கள் ரட்சகர்கள். இப்ப ரட்சகர்களாக மாற முடியாது. நாம் என்றைக்கு சபையாக மாறுறோமோ, 144,000 பேர் என்றைக்கு நாம வருகிறோமோ அன்றைக்கு நம்முடைய பேர் என்னன்னா ரட்சகர்கள் என்று அங்க இருக்கு. வசனம் நீங்க கூட நீங்க படிக்கலாம். ஒபதியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம் நீங்க படிங்க. ஒபதியா 1:21. பழைய ஏற்பாட்டுல கொஞ்சம் கஷ்டமான விஷயங்கள் தான். ஏன்னா அது ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்கு, நடுவுல சிக்காது. ஏசாவின் பர்வதத்தை நியாய தீர்ப்பதற்காக ரட்சகர்கள் சீயோன் பர்வதத்தில், ஏசாவின் பர்வதத்தை நியாயம் தீர்ப்பதற்காக யார் வராங்க? ரட்சகர்கள் சீயோன் பர்வத்தில் வந்தேறுவார்கள். சீயோன் பர்வதம் எதை அடையாளப்படுத்துது? ராஜ்யம், 1000 ஆண்டு அரசாட்சி. அந்த ராஜ்யத்துல யார் வந்து நிற்பாங்கன்னா நியாயம் தீர்ப்பதற்காக ரட்சகர்கள் வந்து இறங்குவாங்க. ரட்சகர் பிதாவாகிய யாவே கடவுள், ரட்சகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ரட்சகர்கள் யாருன்னா அது சபையும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா நியாயம் தீர்க்கக்கூடிய அதிகாரத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில் அநேக இடங்களில் சொல்றார். நியாயம் தீர்க்கக்கூடியவர்களாக நீங்க இருக்கும் பொழுது நியாயம் தீர்க்கக்கூடிய அதிகாரத்தை உங்கள் கையில கொடுக்கிறார். இது எப்ப கொடுப்பாருன்னா 1000 ஆண்டு அரசாட்சியில சபையாய் மாறி 144,000 மாறும் பொழுது இந்த ஒரு விஷயங்களை அங்க அடையாளப்படுத்துகிறதாக அங்க இருக்கும். அப்ப அவங்க ரட்சகர்கள் என்று நம்ம படிக்கிறோம். ஸோ இதுதான். அப்ப 2ஆம் வசனம், அதாவது 1 to 4 முடிதான வசனங்கள் ரட்சகர்களை பற்றி அடையாளப்படுத்துகிறதாக இருக்கு. இப்ப நம்ம மீகாவுடைய புஸ்தகத்துக்குள்ளாக நம்ம கடந்து வந்துடலாம். இது எழுதப்பட்ட ஒரு கால பகுதி. மீகாவுடைய புஸ்தகம் எழுதப்பட்ட ஒரு கால பகுதி நீங்க எடுத்துட்டீங்கன்னா கிமு
700 ஆண்டுகளுக்கு, அந்த ஒரு கிமு 650 700 ஆண்டுகளுக்குள்ளாக எழுதப்பட்ட ஒரு காலப்பகுதி. ஸோ அப்போ எந்த காலங்களில் எந்த காலப்பகுதியில் இந்த மீகா தீர்க்கதரிசி எழுதியிருப்பாருங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். இது எல்லாமே மீகா மாத்திரம் இல்லை, ஏசாயா, எசேக்கியேல், எரேமியா, சகரியா, இவங்க எல்லாமே ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்துட்ட அப்ராக்சிமேட்டாக ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்ன பண்ண இருந்திருக்கக்கூடிய ஒரு தீர்க்கதரிசிகளாக அங்கே பார்க்கப்படுகிறது நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம வந்துடலாம் மீகா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்குள்ளாக நம்ம கடந்து வரலாம். சேனைகளுடைய நகரமே, இப்போது தண்டு தண்டாக கூடிக்கொள். நமக்கு விரோதமாக முற்றுகை போடப்படும் இஸ்ரவேலுடைய நியாயாதிபதியை கோலினால் கன்னத்திலே அடிப்பார்கள். ஓகே, போதும் சிஸ்டர். அப்ப இந்த வசனம் நீங்க பதில் சொல்லலாம். இது யாரை அடையாளப்படுத்துது? வசனத்தை என்ன பண்ணணும்? நிதானமாய் நம்ம பார்க்கலாம். அப்ப என்னன்னா, சேனைகளுடைய நகரமே யார் இது? இஸ்ரவேல் ஜனம். இஸ்ரவேல் ஜனத்தை சேனைகளுடைய நகரமே இப்போது தண்டு தண்டாக கூடிக்கொள். பிரிஞ்சிருக்கீங்களே, நீங்க என்ன பண்ணுங்க, ஒன்னா சேர்ந்துக்கோங்க. நமக்கு விரோதமாக முற்றுகை போடப்படும். இது எப்ப சொல்லிட்டாரு? மீகா தீர்க்கதரிசி அவருடைய காலகட்டங்களில் பேசிட்டாங்க. பட் இந்த விஷயத்திற்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய வேத ஆராய்ச்சியாளர்கள் எப்படி சொல்றாங்கன்னா, இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அங்கே அடையாளப்படுத்துகிறது. குறிப்பாக நம்முடைய வேத மாணவர்கள் மத்தியிலும் கூட இந்த ஒரு வசனம் எப்படி தான் பார்க்குறாங்கன்னா, இந்த ஒரு விஷயம் கிபி 70 ஒரு நடந்துட்ட ஒரு தீர்க்க தரிசனமாகத்தான் அங்கே அடையாளப்படுத்துகிறாங்க. ஏன்னா அவங்க என்ன பண்ணப்பட்டுச்சுன்னா, முற்றுகை போடப்பட்டு ரோம் சாம்ராஜ்யத்தின் மூலமாக, நீரோ மன்னன் மூலமாக கிபி 69 மற்றும் 70 தேசம் அங்கே இல்லாமல் அங்கே போயிடுச்சு. ஆனால் இங்கே மீகா தீர்க்கதரிசி இப்படி எழுதிட்டாரான்னா, ஏன்னா பின்னாடி வசனங்கள் என்ன சொல்லுதுன்னா, இஸ்ரவேலுடைய நியாயாதிபதி யார்? இயேசு கிறிஸ்து. நீங்க வச்சிட்டீங்கன்னா, கோலினால் கன்னத்திலே அடிச்சாங்க. கோலினாலே அடிச்சாங்க, கன்னத்தில் அடிச்சாங்க, அவரை காரி துப்புனாங்க, உமிழ்ந்தாங்க, தலையில என்ன பண்ணாங்கன்னா கொட்டுனாங்க. ஆனா வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவர்களை கோலினால் கன்னத்தில் அடிச்சாங்க. கோலை வச்சு கன்னத்தில் அடிச்சதாக அங்க இல்லை. அது இல்லாம ஒரு தேசம், அதாவது இன்னொரு தேசம் வந்து முற்றுகை போட்டா பிடிச்சாங்க இயேசு கிறிஸ்துவனா? கிடையாது. யார் தான் பிடிச்சாங்கன்னா, சொந்த ஜனங்கள் தான் அவங்களை அடிச்சாங்க. சொந்த ஜனங்கள் தான் அவருக்கு விரோதமாக அங்க எழும்பினாங்க. அப்ப இந்த 1ஆம் வசனம் எதை அடையாளப்படுத்துகுதுன்னா, மீகா 4ஆம் அதிகாரத்தினுடைய தொடர்ச்சி. அதாவது நீங்க அதாவது இஸ்ரவேலுடைய அந்த வேதாகமத்தில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த எபிரேயருடைய 4ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசன பகுதி தான் இந்த வசன பகுதியாக இருக்கணும் என்பதை அங்க சொல்றாங்க. அப்ப எதை அங்க கொண்டு வராங்கன்னா, இந்த விஷயங்கள் கண்டிப்பாக அந்த காலகட்டங்களிலேயே மீகா இருந்து அவர் போனதுக்கு அப்புறமாக நடந்து முடிந்துட்ட ஒரு தீர்க்க தரிசனம், நிறைவேறின ஒரு தீர்க்க தரிசன பகுதியாக அங்க இருக்கு. எப்படி நம்ம கொண்டு வரலாம்னா, அப்போ சேனையுடைய நகரம் இஸ்ரவேல் தேசம் புறஜாதிகள் மத்தியில ஒப்பு கொடுக்க போகக்கூடிய காலப்பகுதி. அது வரைக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக, அதாவது சாமுவேல் ஆளுகை செய்கிறார். அவர் தான், நாங்கள் என்ன வேணும், எங்களுக்கு தேவர்கள் வேணும்னு சொல்லும் பொழுது அவர்கள் என்னை தள்ளி உங்களுக்கு என்று ராஜாவை கேட்குறாங்கன்னு சொல்லும் பொழுது, சாமுவேலை கொண்டு என்ன பண்றாருன்னா, சவுலை அங்க ராஜாவாக அங்க ஏற்படுத்துறார். அப்ப சவுலை ராஜாவாக ஏற்படுத்தி இஸ்ரவேலுக்கு முதல் ராஜாவாக அங்க சவுல் வராரு. இஸ்ரேலை ஆண்ட கடைசி ராஜா யார்? சிதேக்கியா. இந்த சிதேக்கியாவுடைய அழிவு பத்தி தான் இங்க அங்க பேசுகிறதாக அங்க இருக்கு. சிதேக்கியாவுடைய அழிவு என்று சொல்லும் பொழுது இதோடைய வசனங்கள் நீங்க எடுத்துட்டீங்கன்னா, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் நீங்க படிங்க. 2 ராஜாக்கள் 25:7. சிதேக்கியாவின் குமாரரை அவன் கண்களுக்கு முன்பாக வெட்டி சிதேக்கியாவின் கண்களை குருடாக்கி அவனுக்கு 2 வெண்கல விலங்குகளை போட்டு அவனை பாபிலோனுக்கு கொண்டு போனார். ஆமா, இந்த ஒரு விஷயங்கள் நம்ம இன்னொரு சந்தர்ப்பத்துல சிதேக்கியாவினுடைய அழிவு இதை பத்தி நீங்க எங்க படிக்கலாம்னா, எசேக்கியலுடைய தீர்க்க தரிசனத்தை நம்ம படிக்கிறோம். எசேக்கியல் 9 நீங்க படிக்கும் பொழுது 2 பல வண்ண சரக்குகளை, ஒரு ஓமையும் ஒரு விடுகதையும் உங்களுக்கு முன்பாக சொல்லுகிறேன், அந்த ஒரு வசனத்துல நம்ம எசேக்கியல் தீர்க்க தரிசனத்தை நம்ம ஆல்ரெடி நம்ம நிறைய தடவை இந்த வசன பகுதியை நம்ம பார்த்திருப்போம். பட் இங்க சொல்லப்பட்ட இந்த வசன பகுதி என்று சொல்லும் பொழுது, அப்ப பாபிலோன் சாம்ராஜ்யம் என்ன ஆயிடுச்சுன்னா, இஸ்ரவேல் தேசத்தை சிறைப்பிடித்து பண்ண போகக்கூடிய அந்த காலப்பகுதியை அங்க சொல்லுகிறது. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த சிதேக்கியா ராஜாவுக்கு முன்பாக என்ன பண்றாங்கன்னா, யோயாக்கிம்
சிதேக்கியாவுடைய, அதாவது ஓசியா வராரு, ஓசியாவுடைய பிள்ளைகள் வராங்க, யோயாக்கியம் வராங்க. யோயாக்கியமுடைய பிள்ளைகள் என்ன பண்றாங்கன்னா அங்க ஆளுகை செய்யறாங்க. அவருடைய ஆளுகை அங்க இல்லாம சிதேக்கியா என்ன பண்றாருன்னா கடைசியில வந்து புறஜாதிகளோடு, குறிப்பா எகிப்தின் சாம்ராஜ்யத்தோடு அவங்க என்ன பண்றாங்கன்னா உறவு வைத்து கொண்டு அவங்க கடவுளுடைய நியாயத்தை, கடவுளுடைய நீதியை அவங்க கீழ்ப்படியாமனால கடவுள் அருவுக்கு விரோதமாக எழும்பி சிதேக்கியாவோட என்ன ஆகுதுன்னா இந்த ஒரு விஷயம் முடியுது. பிதாவாகிய யாவே கடவுள் தாவீதின் மூலமாக இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மீட்பு உண்டாகும் என்று சொல்லியிருக்கக்கூடிய அந்த நிலைமையில தாவீதினுடைய அந்த காரியங்கள், தாவீதுடைய சந்ததி, தாவீதுடைய வித்தாகிய எல்லா விஷயங்களும் எதோட அங்க நிறைவு பெறுது நம்ம பார்க்கும்போது சிதேக்கியாவுடைய நிறைவு பெறுது. இதுதான் எசேக்கியேல நம்ம படிப்போம், பாகையை கழற்று, உன் கிரீடம் உன்னை விட்டு எடுத்து போகப்படும், என்ன ஆகும்? அந்த வசனம் நமக்கு தெரிந்த ஒரு வசனம் தான். மீண்டும் அது 3 முறை வரும். இது எல்லாமே எப்ப நடந்துச்சுன்னா அந்த காலகட்டத்திலேயே அது நடந்துருச்சு. அதுக்கப்புறம் இடைப்பட்ட காலப்பகுதியில் மீண்டுமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில வந்து அவருடைய ராஜ்யபாரத்தை மீண்டுமாக தனக்குள்ள கட்டுகிறார் என்று எசேக்கியேல் தீர்க்கதரிசி அங்க ஆல்ரெடி எழுதுறாரு. இதே விஷயம் தான் இங்க மீகா என்ன பண்றாருன்னா ஒரு இந்த விஷயத்துல சொல்றாரு, பாபிலோன் நகரம் என்ன ஆகும்னா, பாபிலோன் மூலமாக இஸ்ரேல் தேசம் சிறைப்பட்டு தண்டு தண்டாக அங்கே இருக்கிறீங்களே எல்லாரும் என்ன ஆயிடுவீங்க, மொத்தமா சிறைப்பட்டு போய் நகரம் பிடிக்கப்பட்டு அங்க நடக்கும். அதுதான் சிதேக்கியா. இது என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு தெரியும் இந்த விஷயங்கள். சிதேக்கியாவுடைய பிள்ளைகள் என்ன பண்ணாங்கன்னா அவருடைய கண்களை பிடுங்கி அவங்களை என்ன பண்ணாங்கன்னா டோட்டலா அரெஸ்ட் பண்ணி பாபிலோனுக்கு கொண்டு போயிட்டாங்க. அவனுடைய பிள்ளைகளையும் அவங்களுக்கு முன்பாகவே கொலை பண்ணி போட்டாங்க. குமாரர்கள் அவங்களுக்கு இல்லை. அதனாலதான் அங்கேயே என்னாச்சுன்னா சிதேக்கியாவுக்கு விரோதமாக 7 காரியங்கள் அங்க நிறைவேறிடுச்சு. அதெல்லாம் நம்ம முன்னாடி நம்ம பார்த்துருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். இது எல்லாமே நீங்க எடுத்துட்டீங்கன்னா, அது இல்லாம இன்னொரு வசனம் கூட நீங்க படிங்க. இந்த சிதேக்கியாவுக்கு முன்பாக வாழ்ந்துட்டு இருக்கு படிச்சிங்கன்னா 2 ராஜாக்களின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் முழுக்க படிச்சிட்டிங்களா, 25ஆம் அதிகாரம் நீங்க முழுக்க படிச்சிட்டிங்கன்னா இதோடைய நிறைவேறுதலையே நீங்க படிக்கலாம். ஸோ அப்போ இந்த மீகா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எதை அடையாளப்படுத்துதுன்னா, அப்போ சிதேக்கியர் மூலமாக தாவீதினுடைய வித்து, தாவீதினுடைய காரியங்கள், அவருடைய ஆளுகை என்ன ஆயிடுச்சுன்னா முடிவுக்கு வந்துருச்சு. மீட்கப்படுகிறவர் யார் என்ன இல்லை, இனிமேல் வருவதற்கு இடம் இல்லை என்கிற எண்ணத்துல யார் இருந்திருக்காங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் அங்க இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்ல தரும் பொழுதுதான் அடுத்த வசனத்திற்குள்ளாக அவர் கடந்து வரார். வசனம் நீங்க படிங்க, 5:2. எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தும் இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்தில். இதுவரைக்கும் ஆளுகை யார் இருந்துச்சுன்னா சிதேக்கியாடா இருந்துச்சு. இப்போ பாபிலோன் கைகளுக்குள்ளாக, புறஜாதிகளுக்குள்ளாக அங்க கடந்து போக போகுது. மீண்டுமாக இஸ்ரவேலை ஆளக்கூடிய ராஜா யார் வருவாங்கன்னா எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமிலிருந்து உங்களுக்காக வருவார். படிங்க தொடர்ந்து. இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதை நாட்கள் ஆகிய பூர்வ. இந்த 2ஆம் வசனம் நமக்கு பரிச்சயமான ஒரு வசன பகுதி தான். ஏன்னா நம்முடைய முன்னாட்கள்ல அடிக்கடி கிறிஸ்மஸ் நாட்கள்ல இந்த ஒரு வசன பகுதியிலே நாம அநேக இடங்களை கேட்டிருப்போம். நம்முடைய வீடுகளில் வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே என்று சொல்லக்கூடிய விஷயங்கள். அது என்னது? ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பினுடைய எக்ஸாக்ட் பிளேஸ் என்ன பண்றாருன்னா மிக என்று அங்க விவரிச்சு காட்டுறாரு. இதே வசனம், இந்த வசனத்தை வச்சுதான் சாஸ்திரிகள் என்ன பண்றாங்கன்னா கண்டுபிடிக்கிறாங்க. போய் அரண்மனையில போயிட்டு ஏரோதுட்ட போயிட்டு இஸ்ரவேலை ஆளக்கூடியவர் இங்கே பிறந்திருக்கிறாரு எங்கே, ஏன்னா நட்சத்திரம் காட்டக்கூடிய திசை இங்கதான் வந்து காட்டுது, ஒருவேளை ராஜாவாக பிறக்கிறவர் அரண்மனையில தான் பிறப்பாருன்னு ஏரோதுட்ட போய் கேட்குறாங்க. பட் ஏரோது என்ன ஆயிட்டாரு, நீங்க எப்படி சொல்றீங்க, இது எப்படி சம்பவிக்கும், அப்ப எக்ஸாக்ட் பிளேஸ் தான் இருக்கா என்று சொல்லும் பொழுது உடனே அவங்க எந்த வசனத்தை அங்க மையப்படுத்தி காட்டுறாங்கன்னா இந்த மீகா எழுதின தீர்க்கதரிசியுடைய அந்த வசன பகுதி தான் அங்க மையப்படுத்தி காட்டுறாங்க. இது வசனங்கள் எல்லாமே புதிய ஏற்பாட்டுல நடந்துட்ட ஒரு விஷயங்கள் தான், அது நமக்கு தெரிந்த ஒரு வசன பகுதி தான். அப்ப இந்த எப்ராத்தா என்னப்பட்ட இந்த பெத்லகேம்லே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்கிற அந்த ஒரு அடையாளம், அங்க ஒரு தீர்க்க தரிசனம் அங்க என்ன ஆயிடுச்சுன்னா நிறைவேறிச்சு. ஏன் பெத்லகேம பிதாவாகிய யாவே கடவுள் அங்க தெரிந்து கொள்ளணும்? ஏன் மற்ற ஒரு ஊரை தெரிந்து கொள்ளல? ஏன் இங்க தீர்க்க தரிசி பூமியின் மையப்பகுதி, வேற இன்னும் வேற
ஈசா என்னும் அடிமரம் உன் சந்ததியிலிருந்து வரும் என்று யாருக்காக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம்? இயேசு கிறிஸ்து. ஈசாயுடைய அடிமரம் யாரு? ஈசாயுடைய சந்ததின்னா யாரு? ஈசாயுடைய பையன் யாரு? தாவீதுடைய சந்ததியில தான் யாரு வரணும்? பெத்லகேம் யாருடைய நகரம் என்று அழைக்கப்படுகிறது? அவ்வளவுதான். இது ஒரு பாயிண்ட் மட்டும் இல்லை, நிறைய பாயிண்ட் நம்ம கம்பேரிஷன் கொடுக்கலாம். அப்ப தாவீதுடைய நகரத்தினால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கணும் என்பது தீர்க்க தரிசனம். எக்ஸாக்டா எங்க பிறந்தாருன்னா அவர் பெத்லகேம்ல தான் பிறந்தார். ஆனா குறிக்கப்பட்ட அந்த நாள் பகுதியில என்ன ஆயிடுச்சுன்னா, குடிமதிப்பு எழுதும் பொழுது ஒரு கர்ப்பிணியா இருக்கக்கூடிய ஒரு மரியாள் கழுதையில இன்னொரு இடத்துக்கு போயிட்டு ரிட்டர்ன் வராங்கன்னா யோசிச்சு பாருங்க. நம்ம யோசிக்கவே முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய கம்ஃபர்ட் ஜோன் அப்போ இருக்கும்னா இருக்காது. ஒரு நிறைமாத கர்ப்பிணி கழுதையில் ட்ராவல் பண்ணுறாங்கன்னா எப்படி யோசிக்க முடியும்? ட்ராவல் பண்ணிட்டு மீண்டும் என்ன வந்துட்டாங்க, எக்ஸாக்ட் பிளேஸ் வந்துட்டாங்க, குடிமதிப்பு எழுதுறாங்க, மறுபடியும் என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. அப்போ அந்த ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமாக மீண்டும் என்ன பண்ணிட்டாங்கன்னா நாசரேத்துக்கு வராங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நாசரேத்தில் தான் அவங்க இருக்கிறாங்க. ஆனால் அவர் பிறந்த இடம் இதுதான், பெத்லகேம். முன்னணியில் அவரை கடக்கப்படுகிறாங்க நம்ம பார்க்குறோம். குறிப்பாக என்று சொல்லும் பொழுது இந்த பெத்லகேம் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் அது தாவீதினுடைய நகரம், சிட்டி ஆஃப் டேவிட் நம்ம பார்க்குறோம். அப்போ அது மாத்திரமல்ல, தாவீது என்னதான் பண்ணி அவருடைய தாவீதுடைய வேலை என்னவாக இருந்துச்சு? ஆடு மேய்க்கிறவர், ஒரு மேய்ப்பர். அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு யாருக்கு தான் முதலாவது அறிவிக்கப்பட்டுச்சுன்னா அதே மேய்ப்பர்கள் தான். இது ஒரு கோயின்சிடன்ஸ் தான். இவரும் ஒரு மேய்ப்பர். அதே இது மேய்க்கக்கூடியவர்களுக்கு தான் முதலாவது பிறப்பினுடைய செய்தியும் என்ன பண்ணப்படுதுன்னா அங்க அறிவிக்கப்படுகிறது என்று நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த எப்பிராத்தா என்ற விஷயங்களுக்கு, எப்ராத்தா என்கிற வார்த்தைக்கு பார்த்தீங்கன்னா அப்பம் நிறைந்த வீடு அல்லது அப்பம் அதிகமாக செய்யக்கூடிய ஒரு பிளேஸ். இது எப்படி இருக்குன்னா, யூதா தேசத்துக்குள்ளாக 1000 பட்டணத்துல ரொம்ப ரொம்ப சின்ன பட்டணம். ரொம்ப ரொம்ப சின்ன பட்டணம்னா என்ன, அங்கே எந்த விதமான ஒரு பெரிய காரியங்கள் நடக்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சேலம் சிட்டிங்கிறது ஓகே, இங்கிருந்து என்ன பண்ணிடலாம், போக்குவரத்துலேருந்து எதெல்லாம் எடுத்துக்கலாம். ஒரு கார்னர், ஒரு கண்ணுக்கே தெரியாத ஒரு ஊரே அறியாத ஒரு பேர்லேருந்து ஒருத்தர் மேலே வராருன்னா அதுதான் தாழ்மையிலிருந்து மேலே வரக்கூடிய விஷயங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கே வரும்னா யூதர்களுக்குள்ளே, யூதேயக்குள்ளே, ஆயிரங்களுக்குள்ளே சிறிதாக இருக்கக்கூடிய ஒரு பட்டணத்திலிருந்து என்ன பண்ணப்பட்டுவார்னா இவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே வருவார் என்பதைத்தான் அங்கே அடையாளப்படுத்துகிறதாக அங்கே இருக்குது. அது மாத்திரமல்ல, இந்த எப்ராத்தா என்கிற ஊருக்கு 2 பொருள் அங்கே படுது. ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா, ஒன்று நாம் ஆல்ரெடி பார்த்துட்டோம், அப்பம் நிறைந்த ஒரு இடம், அதாவது அப்பம் அதிகமாக செய்யக்கூடியது. அது மாத்திரமில்ல, ஹீப்ரூடைய மீனிங் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எப்ராத்தா என்கிற வார்த்தைக்கு பொருள் என்ன பார்த்தீங்கன்னா கனி மிகுந்த, ஃப்ரூட்ஃபுல்னஸ் என்கிற வார்த்தையும் அங்கே அடையாளப்படுத்துகிறது. அப்போ கனி நிறைந்தவராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாம் உலகத்தில் வந்தார். புரியுதுங்களா நான் எதை அடையாளப்படுத்திட்டு இருக்கேன்னு? கம்பேரிஷன் உங்களுக்கு பண்ண முடியலன்னா தயவுசெய்து கொஞ்சம் கவனி. ஏன்னா இது குணலட்சத்தின் அடிப்படையான ஒரு சப்ஜெக்ட் கிடையாது, மாறாக ஒரு ப்ராஃபஸி. ஸோ ப்ராஃபஸிக்கே குறித்தான விஷயங்களை நாம் கொஞ்சம் கவனம் கொடுத்தாதான் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம அடுத்ததுக்குள்ளாக கடந்து போக முடியும். ஸோ அப்போ 2 விஷயங்கள். எப்ராத்தா என்றால் அது கனிகள் நிறைந்த, எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேம். பெத்லகேம்னா அதோடைய அர்த்தம் பார்த்தீங்கன்னா அப்பம் நிறைந்த ஒரு இடம் என்று நம்ம பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, அப்பம் என்று சொல்லும் பொழுது அப்பம் எதை அடையாளப்படுத்துகிறதுனா, அப்பம் அப்பம் வார்த்தை ஜீவ அப்பம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். அப்ப ஜீவ அப்பம், அப்பம் நிறைந்த இடத்துக்கு ஒரு ஜீவ அப்பம், உயிருள்ள ஒரு அப்பமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் மத்தியில அவர் வருகிறார் என்பதைத்தான் அங்க அடையாளப்படுத்துகிறதாக அங்க இருக்குது. ஒரு சில வசனங்கள் நாம படிக்கலாம். அது இல்லாம இந்த எப்ராத்தா என்கிற இடம் யாருடைய இடம் தெரியுங்களா? ஒரு வசனம் நீங்க படிங்க, 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 2:19 படிங்க. அசுபால் சென்று போன பின் காலேப் எப்ராத்தை விவாகம் பண்ணினான். இவள் அவனுக்கு ஊரை பெற்றாள். அப்ப ஊருடைய அப்பா யாரு? அவங்க எப்ராத்தா. ஓகேங்களா? இந்த எப்ராத்தாவுடைய ஊர் தான் ஒருத்தவங்க வராங்க. யார் தெரியுங்களா? அவங்களுடைய பிள்ளை, இந்த ஊருடைய பையன் யார் தெரியுங்களா?
ஆசரிப்பு கூடாரத்தை கட்டினவர் யார்? ஆசரிப்பு கூடாரத்தை கட்டினவர் யார்? கரெக்ட், பெசலெயேல். வசனம் நீங்க படிங்க. இது இந்த சந்ததியில யார் வராருன்னா 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் நீங்க படிங்க. கேதூருக்கு மூப்பனான பெனுவேல், உஷாவுக்கு மூப்பனான எசேர் என்பவர்கள். இவர்கள் பெத்லகேமுக்கு மூப்பனான எப்ராத்துவுக்கு முதற் பிறந்த ஊரின் குமாரர். யார் இவங்க? ஊரின் குமாரர்கள். இவங்க எங்க பிறக்கிறாங்க? எப்ராத்தாவுக்கு முதற் பிறந்த ஊரின் குமாரர்கள். இந்த ஊரின் குமாரர்கள் யார் தான் படிக்கும் பொழுது வசனம் நீங்க படிங்க. யாத்திராகமம் 31ஆம் அதிகாரம் 2ல இருந்து நீங்க படிங்க. நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊரினுடைய மகனான ஊரின் குமாரன் பெசலெயேலை பேர் சொல்லி அழைக்கிறாருன்னா, ஊரின் குமாரனாகிய பெசலெயேலை என்ன பண்றாருன்னா அங்க பேர் சொல்லி அழைக்கிறார். இந்த பெசலெயேல் யாரு? இவருக்கு தான் சகல ஞானம். இவருக்கு மட்டும் கொடுக்கல, தொடர்ந்து நீங்க படிங்க யாராருக்கெல்லாம் ஞானத்தை கொடுத்திருக்கிறாருன்னு. வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும், ரத்னங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும், மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும் மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். யாரை நிரப்பினார்? பெசலெயேலை மட்டும் இல்ல. 6ஆம் வசனத்தை நீங்க படிங்க. மேலும் தான் கோத்திரத்தில் உள்ள அகிசாமாகின் குமாரனாகிய அகோலியா. பாருங்க, பெசலெயேல் மற்றும் அகோலியல் அவனோடு கூட துணையாக நின்ன அவங்க 2 பேருக்குமே என்ன பண்றாருன்னா ஞானத்தை அவர் இருதயத்துல அவங்க அருளினாங்க. எதுக்காக? ஆசரிப்பு கூடாரத்தினுடைய செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் எப்படி செய்யணும், என்னென்ன மாதிரி செய்யணும், எல்லா டீட்டெயில்ஸும் யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னா இவங்க 2 பேர். குறிப்பா பெசலெயேல். இந்த பெசலெயேலுடைய அப்பாவுடைய அம்மா, அதாவது பெசலெயேலுடைய பாட்டி தான் யாருன்னா எப்ராத்தா. இது இன்னும் நீங்க போகலாம். இன்னும் நீங்க போனீங்கன்னா ஒரு வசனம் நீங்க படிங்க. ஆதியாகமம் 35:19 நீங்க படிங்க. ராகேல் மரித்து பெத்லகேம் என்னும் எப்ராத்தா ஊருக்கு போகிற வழியிலே. போதும், எப்ராத்தா என்னப்பட்ட ஊருக்கு போகிற வழியில். சிம்பிளா அது என்ன? எப்ராத்தா என்னும்போது பெத்லகேமுடைய அடையாளப்படுத்துகிறதாக அங்க இருக்கு. இன்னும் நீங்க ஆர்ஜின் நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா இந்த ஆர்ஜின் ரொம்ப முன்னாடி போகும். எப்ராத்தா என்கிற ஒரு ஊர், ஒரு ஃபேமஸ் இல்லாத ஒரு ஊர். அந்த ஊர்ல மிக முக்கியமாக அந்த ஊர்ல இருந்து ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அவர் தான் யாருன்னா ஆசரிப்பு கூடார வேலையை செய்வதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பெசலெயேல். பெசலெயேலுக்கு கடவுள் தம்முடைய ஞானமுள்ள ஆவியை, கடவுள் தம்முடைய ஆவியை அவர்களுக்கு கொடுத்திருந்தாரு. அதே போல பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் சகல ஞானத்திலே என்ன பண்ணாருன்னா நடத்தினார். அதனாலதான் அங்க தேவாலயத்துல போயிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தோல்சுருளை எடுத்து என்ன பண்ணார்? கடவுளுடைய ஆவி என்மேல் இருக்கிறது அங்க சொன்னார். அப்ப அவருடைய ஆவி என்ன ஆயிடுச்சுன்னா அவர் மேல் அங்க இருக்கிறது என்பதை விஷயங்கள் அங்க இருக்குது. அது மாத்திரமல்ல, பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசிகள் ஏசாயாவில் வந்து பாத்தீங்கன்னா ஏசாயா 9ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரத்துல ஞானத்தை அருளும் ஆவி அவர்கிட்ட இருந்துச்சு. நீங்க வசனம் கூட நீங்க படிச்சிருங்க, ஒரு சில வசனங்கள் தானே. ஏசாயா 11:1 மற்றும் 2 படிங்க. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செல்லும். ஏன் தாவீதின் நகரத்துல, தாவீதுடைய ஊராகிய பெத்லகேம்ல பிறக்கணும்னா அவர் தாவீதுடைய சந்ததியில அவர் வரணும். இந்த சந்ததி, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சந்ததி நீங்க பாத்தீங்கன்னா 2 விதமான கிளைகள் அங்க முடியும். ஒன்னு யோசேப்புடைய ஒரு சந்ததி, இன்னொன்று சந்ததி வந்து பாத்தீங்கன்னா மரியாளுடைய சந்ததி. யோசேப்புடைய சந்ததி எடுத்தீங்கன்னா தாவீதுடைய சந்ததி பக்கமா வராது. ஆனா நீங்க மரியாளுடைய சந்ததி எடுத்துட்டீங்கன்னா அது எங்க சந்ததி போய் நிற்கும்னா
அது தாவீதினுடைய சந்ததியில போய் தான் நிற்கும். அதனால தான் மத்தேயு மென்ஷன் பண்ணும் பொழுது வரிசை பிரகாரம் அந்த வம்ச வரலாறு அட்டவணை எப்படி பண்றாருன்னா, இதிலிருந்து இந்த தலைமுறை வரைக்கும், இந்த தலைமுறையிலிருந்து இந்த தலைமுறை வரைக்கும், தாவீதிலிருந்து இயேசு கிறிஸ்து வரை 14 தலைமுறைன்னு நாங்க பேசுறார். இந்த தலைமுறையில வந்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தாவீதினுடைய அடிமரமாக, தாவீதினுடைய வேராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெத்லகேம்ல பிறக்கணும் என்பதை தான் மீகா சொன்னிட்ட மிகப்பெரிய ஒரு தீர்க்க தரிசனம். பட் மீகாவுக்கு தெரியுமான்னா தெரியாது. ஆனா இந்த தரிசனம் என்ன ஆயிடுச்சு? இவ்வளவு தூரம் நம்ம படிக்கணுமா பிரதர்? ஆல்ரெடி நிறைவேறிடுச்சு தானேன்னா, தேவன் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, ஆதியிலே தன்னுடைய திட்டத்தை தம்முடைய பசுத்தவான்கள் மூலமாக அநேக தீர்க்கதரிசிகள், வெவ்வேறு தீர்க்கதரிசிகள் வெவ்வேறு காலப்பகுதியில் அங்கே எழுதிட்டாலும் கடவுள் என்ன பண்றாருன்னா ஒரே இடத்துல அங்கே கூட்டி சேர்க்கிறார். இது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் என்பதை நம்ம உணர்ந்து கொள்வதற்காக உண்டான வசனம் தான் இது. ஏன் இந்த இடத்துல அவர் சூஸ் பண்ணணும், ஏன் இந்த இடத்த அவர் தெரிந்து கொள்ளணும் என்ற விஷயங்கள் எல்லாமே இந்த 2ஆம் அதிகாரம், நீங்க அந்த 2ஆம் வசனத்தை நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட்களாக கடந்து போகலாம். 2ஆம் அதிகாரத்துடைய பிற்பகுதி நீங்க வரலாம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையையும் பாருங்க, ஞானத்தையும் அருளும் ஆவியும் இதுல எங்க கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் இல்ல, மீகா 5:2 பிற்பகுதி. அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாக பாருங்க, இஸ்ரவேலை ஆள போறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். யார் என்னிடத்தில் வருவார்னா யார்? எங்க புறப்பட்டு எங்க வருவார்? சிம்பிளா என்னன்னா, யார் என்னுடைய சித்தமாய் போவார், யார் எனக்காக இந்த உலகத்தின் மத்தியில் மீட்கிறதற்காக போவார்னு சொல்லும் பொழுது, எனக்காக என்னிடத்தில் அவர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய இருந்த நிலையை விட்டுட்டு என்ன பண்றாருன்னா கீழே இறங்கி எனக்காக மீட்கும் பொருளுக்காக அங்க வருகிறார் என்பதைத்தான் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். இது தீர்க்க தரிசனம். பேசுறவர் யாருன்னா பிதாவாகிய யாவே கடவுள் மீகா மூலமாக அங்க பேசுறார். அங்க புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் எப்படி இருக்கு? அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. இதுக்கு விளக்கம் கொடுக்கணுமா? நமக்கு தெரிஞ்சது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெனிப்பித்தல். அப்ப பழைய ஏற்பாட்டில் அவர் எப்படி இருந்தார்னா கடவுளுடைய வாயின் வார்த்தையாக, லோகோஸாக அங்க இருந்துட்டார் என்பதைத்தான் அவர் அனாதியாக, அவர் பூர்வத்தில் இருந்த அனாதியாக என்ன பண்றாருன்னா அங்க இருக்கிறார் என்பதனுடைய அடையாளம் தான் அங்க என்ன பண்றதுன்னா இந்த ஒரு வசனத்தினுடைய பிற்பகுதி அங்க சொல்லுது. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதுவரைக்கும் இருந்த அந்த நிலைமை, முன்னிலைமை, மகிமையினாலும் கனத்தினாலும் நிறைந்திருந்த அந்த மகிமையினால இருந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகாயாலாக இருந்த இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா முழு உலகத்தின் மீட்புக்காக, முதலாவது இஸ்ரேல் ஜனங்களுடைய மீட்புக்காக, பின்பு முழு உலகத்தினுடைய மீட்புக்காக அவர் இறங்கி வரார். இந்த ஜனங்களிலிருந்து யார் வரணும்? மேசியா வரணும். அதுதாங்க யாருக்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரணும் நாங்கள் அடையாளப்படுத்துதுன்னா, தீர்க்கதரிசனம் அங்கே சொல்லுதுன்னா இஸ்ரவேலை மீட்டுக் கொள்வதற்காக, இஸ்ரவேலை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மீட்டுக் கொள்வதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவார் என்பதை தான் இந்த தீர்க்கதரிசனத்துடைய நிறைவேறுதல். இவர் எப்படி இருக்கிறாருன்னா அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாக எப்படி இருக்குன்னா பூர்வத்தின் அங்க உடையது. அவர் என்ன பண்ணுவார்னா மீட்டுக் கொள்ளுவார். அவர் மட்டும் மீட்டுக் கொள்ளுவாரானா அதான் நமக்கு மீட்கும் பொருளுடைய பாகம் நமக்கு தெரியும். மீட்கும் பொருள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாவது இஸ்ரேல் ஜனங்கள் அவருடைய வார்த்தையை அங்கே கீழ்ப்படியாதனால அவர்களை விட்டுட்டு ஆபிரகாமின் சந்ததி என்று எண்ணப்படக்கூடிய புறஜாதிகளுக்கு இந்த ஒரு வாய்ப்பு போய், புறஜாதிகளுடைய வாய்ப்பு கடந்த 2000 வருஷங்களுக்கு முன்பாக கடந்து போயிட்டே இருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்துவும் சபையும் சேர்ந்து மீட்கும் பொருளை திட்டத்தை என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே எடுப்பாங்க. இதுதான் நம்ம ஸ்திரீயின் வித்து நம்ம பார்க்குறோம், மீட்கும் பொருளுடைய அந்த சரித்திரத்திலையும் நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த வசனத்தினுடைய 3ஆம் வசனத்துக்குள்ளாக நான் கடந்து வந்துடலாம். ஆனாலும் இது மட்டும் இல்ல, இயேசு கிறிஸ்து மட்டும் மீட்பு இல்லை. ஆனாலும் பிரசவிக்கிறவள் யார்? இந்த பிரசவிக்கிறவள் பெண். பிரசவிக்கிறவள் ஒரு பெண். இந்த பெண் யாரு? சபை. என்ன ஆகணும்? பிரசவிக்கிறவள் பிரசவிக்கிற மட்டும் அவர்களை ஒப்பு கொடுப்பார். இது எது வரைக்கும்? சபை நிறைவேறுதல் வரைக்கும் இந்த ஒரு விஷயங்கள் அங்க நடந்தேறும். எங்க ஆரம்பிச்சு? பெத்லகேமில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பிறப்பின் முதல் இந்த பிரசவிக்கிற நாள் வரைக்கும் என்ன ஆகணும்? நடக்கணும். அப்பனா என்னன்னா சபை மாத்திரம், கிறிஸ்து மாத்திரம் இல்ல, கிறிஸ்துவோடு சபையும் என்ன ஆகணும்னா இந்த மீட்பை பெற்றுக்கொள்வதற்கு இருப்பாங்க. பட் எப்ப பெற்றுக்கொள்வாங்க? சபை என்னைக்கு ஆகி முடிக்கிறாங்களோ அன்னைக்கு என்ன ஆகிருக்கும்?
சபை நிறைவேறுதல் நடந்திருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பசுத்தவான்களோடு இந்த உலகத்தின் மத்தியில நியாயம் தீர்க்கிறதுக்காக வரும் பொழுது இந்த உலகத்தில் 1000 ஆண்டு அரசாட்சி அங்க ஸ்டார்ட் ஆகும். அதைத்தான் அங்க அடையாளப்படுத்துகிறது. அப்ப இந்த இடைப்பட்ட காலப்பகுதி தான் மீதி இருக்கக்கூடிய வசன பகுதிகள் அங்க பேசுது. ஒரு மிகப்பெரிய வரப்போகிற காலப்பகுதி தான் மீகா 5ஆம் அதிகாரம் ஒரு மிகப்பெரிய ஒரு தரிசனத்தை என்ன பண்ணுதுன்னா அங்க பேசுகிறதாக நம்ம பார்க்கிறோம். அப்போ பிரசவிக்கிறவள் யாருன்னா சபையை நம்ம பார்த்துட்டோம். எப்படி பிரசவிப்பாங்க? நிறைய வசனங்கள் நமக்கு இருக்கு. பிரசவிக்க போகிறவங்கன்னா முதலாவது இந்த மீட்கும் பெருளுடைய திட்டத்தை முதலாவது ஞானஸ்தான உடன்படிக்கை மூலமாக சின்ன ஒரு வித்தாக ஒரு பிறப்பித்தல், அதுதான் நம்ம என்ன பார்க்குறோம்னா ஜென்னோங்கிற வார்த்தையை நம்ம பார்க்குறோம். பிறத்தல் அப்படிங்கும் போது ஒரு கரு உண்டாகி அந்த கருவுடைய ப்ராசஸ் வந்து 9 மாதம் போனதுக்கு அப்புறமாக ஒரு பிறத்தல் என்கிற விஷயங்கள் அவங்களுக்குள்ளாக நடக்குது. அப்போ 9 மாதம் கழிச்சு முடிஞ்சது போது நடக்கும்போது என்னாச்சுன்னா ஒரு பிறத்தல் நடக்குது. கர்ப்ப வேதனையுடைய தீர்வு முடிஞ்சு அந்த பிள்ளை பேறு பெற்று வெளியே வரும் பொழுது ஒரு பிள்ளையாக அங்கே மாறுது. இதே விஷயம்தான் என்னைக்கு நாம சத்தியத்தை கேட்குறோமோ, என்னைக்கு நாம கடவுளுடைய வார்த்தையை கேட்டு பெற்றுக்கொண்டுக்கிறோமோ அன்னைக்கு இந்த சத்தியத்தினுடைய காரியங்கள் நமக்குள்ள வந்தது. இந்த விஷயங்கள் என்ன ஆகணும்னா நமக்குள்ள கிறிஸ்து நமக்குள் உருவாகும் வரைக்கும் நாம் என்ன ஆகணும்னா கர்ப்ப வேதனை படணும். அப்ப எப்போ பிறந்துச்சுன்னா யாரை பிறக்க வைக்க போகிறோம்? யார் தான் பிறப்பா? கிறிஸ்து நமக்குள் பிறக்கும் வரைக்கும். அப்ப கிறிஸ்து எப்ப பிறப்பார்? 2000 ஆண்டு அரசாட்சியில் 2ஆம் வருகையினுடைய விஷயங்கள். கிறிஸ்துவும் சபையும் தலையும் சரீரமும் சேர்ந்து கிறிஸ்துவாக இந்த உலகத்தின் மத்தியில நாம் கிறிஸ்துவோடு நாம் ஐக்கியப்பட்டிருந்தால் கிறிஸ்து நம்மோடும் ஐக்கியப்பட்டிருப்பார். இந்த ஒரு மெர்ஜிங் பாயிண்ட் தான் அங்க என்ன பண்றாருன்னா அங்க பேசுறாரு. இது ஒரு வசனத்தை ரோமர் எழுதுறாரு பாருங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 22 படிங்க. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பாருங்க, இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் முழு உலகமும் என்ன ஆகுதுன்னா ஏகமாய் தவித்து பிரசவேதனை படுகிறது. அவங்களுடைய வேதனை இல்லை. ஆனா 23ஆம் வசனம் பேசுறாரு படிங்க. அதுவும் இல்ல, அவங்க மாத்திரம் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். நமக்குள்ளே கர்ப்ப வேதனை படுகிறோம். நமக்குள்ளே அந்த தவிப்பு, அந்த ஒரு விஷயங்கள் நமக்குள்ளாக அங்க நடக்கிறது என்பதைத்தான் அங்க பேசப்படுகிறதாக படிக்கிறோம். இப்ப நீங்க 5ஆம் அதிகாரத்துக்குள்ளாக வந்துடலாம். மிக 5 எப்பயுமே கையில வச்சுக்கோங்க. 5 தான் நம்ம பார்க்கணும். 5:3 வந்துருங்க. ஆனாலும் பிரசவிக்கிற மட்டும் அவர்களை ஒப்பு கொடுப்பார். அப்பொழுது அவருடைய சகோதரரில் மீதியானவர் பாருங்க என்ன பண்ணுவாங்க? பிரசவிக்கிற மட்டும் அவர்களை ஒப்பு கொடுப்பார். அப்ப இந்த 2000 வருஷம் மறைக்கும் என்ன ஆகும்னா அந்த ஒப்பு கொடுக்கக்கூடிய அந்த காரியங்கள் அங்க போயிட்டே இருக்கும். போனதுக்கு அப்புறமாக அப்பொழுது அவருடைய சகோதரரில், யாருடைய சகோதரர்கள்? இங்க 2 சைமல்டேனியஸா எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் இஸ்ரேல் தேசத்தை எடுத்துக்கோங்க, இந்த பக்கம் மாம்சீக இஸ்ரேலர்கள் எடுத்துக்கோங்க, ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் எடுத்துக்கோங்க. மாம்சீக இஸ்ரேலர்கள் கடைசி காலத்துல அவருடைய சகோதரர்கள் என்ன பண்ணுவாங்க? 2 தேசமாக அங்க பகுக்கப்பட்டிருக்கிறது, எல்லாம் ஒரே தேசமாக மாறி வருவாங்க. அது ஒரு பக்கம். பட் நம்முடைய சகோதரர்கள் சபை என்ன ஆயிரும்? ஒப்பு கொடுக்கப்படுவாங்க அது வரைக்கும். ஆனா அவங்க மீதியானவர்கள், சகோதரர்களில் மீதியானவர்கள் யார்? அவங்க திரள் கூட்டம் என்ன பண்ணப்படுவாங்க? கைவிடப்படுவாங்க. அந்த டைம்ல மட்டும் இல்ல, இன்னைக்கு யாரெல்லாம் மறிச்சு அங்க அடக்கம் பண்றாங்களோ இப்ப கைவிடப்பட்டவங்களும் யார் தான்? திரள் கூட்டம் தான். மேபி அவங்க மறிச்சு அப்பயே முடிச்சுக்கலாம். ஆனா கடைசி நாட்கள்ல ஒரு மீதியான குரூப் இருப்பாங்க. இவங்க பேர் தான் கைவிடப்பட்டவர்கள். இங்க என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா மீதியானவர்கள் இருக்கு. நம்முடைய விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது அவங்க தான் யாருன்னா கைவிடப்பட்டவங்க. அவங்க இருப்பாங்க. வசனம் படிங்க. அப்பொழுது அவருடைய சகோதரர்கள் மீதியானவர்கள் இஸ்ரவேல் புத்திரரோட கூட திரும்புவாங்க. மறுபடியும் மெர்ஜிங் ஆவாங்க. அவங்க மாம்சீக இஸ்ரவேலோடு சேர்ந்து அங்க இருப்பாங்க. நம்ம பார்க்கிறோம். இந்த ஒரு விஷயத்தை தான் என்ன பேசுதுன்னா ரோமர் வந்து அழகா ஒரு வார்த்தையை அங்க சொல்றாரு பாருங்க. பவுல் சொல்றாரு, ரோமர் 11ஆம் அதிகாரம் 25 மற்றும் 26. மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு, உங்களையே நீங்க ரொம்ப ஸ்மார்ட்னு நினைச்சுக்கிட்டு நீங்க நினைக்காதீங்க. எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று
இருக்கிறேன். அது என்னன்னா படிங்க. அது என்னவெனில், ஆ புறஜாதியருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் ஆ இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனதுண்டாய் இருக்கும். புறஜாதியருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும். புறஜாதியருடைய நிறைவு என்னது? ராஜ்யம் உடைய ஆரம்பம். அந்த டைம்ல என்ன ஆகும்? 1,44,000 பேர் சபை அங்க நிறைவடைஞ்சிருக்கணும். அதுதான் புறஜாதியுடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலில் ஒரு பங்கு கடினமான மனது. இது எப்ப நடக்கும்? இன்னைக்கு அந்த ஒரு நிலைமை இருக்குதான்னா, இன்னைக்கும் எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு எல்லாரும் மேசியாவை ஏற்றுக்கொண்டாங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள், மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் இல்ல. இன்னைக்கும் என்னன்னா, மேசியாவே நீ எப்பொழுது வருவீர், மேசியாவே நீர் எப்பொழுது வருவீர் என்று சொல்லி இன்ன வரைக்கும் அந்த சுவர்ல முட்டி முட்டி அழுகிறாங்கிறது நமக்கு தெரிந்த விஷயம்தான். ஒரு காலகட்டம் வரும், அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட 1,44,000 பேர் வரைக்கும் பிரசவ வேதனைப்படுவர்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது மீதியாக கைவிடப்பட்டவர்களும் இஸ்ரவேலோடு சேர்ந்து என்ன ஆகுவாங்கன்னா கடினமான ஒரு பங்கு வரும். அந்த நிலைமைக்கு அங்க வரும் நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து 26 வரைக்கும் படிங்க. இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்கள். அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணுவாங்கன்னா ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சியோனிலிருந்து வந்து, ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிரும், சியோன் ராஜ்யத்திலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோப்பை விட்டு விலக்குவார். இஸ்ரவேல் தேசத்தை, அவபக்தியை, நம்பிக்கை இல்லாம இருக்கக்கூடிய தன்மையை, இதுவரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணுவார்னா வெளியேற்றிடுவார், நீக்கிடுவார் என்பதைத்தான் ரோமர் என்ன பண்றாருன்னா அங்க தெளிவா எழுதுறாரு. அதுதான் அங்க வசனம் படிக்கும் பொழுது அப்பொழுது எப்பொழுது இது 1000 ஆண்டு அரசாட்சியுடைய ஆரம்பம், இயேசு கிறிஸ்துனுடைய வருகையினுடைய காரியம். இது எல்லாமே ஒரே நேரத்தில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். இதுதான் அப்பொழுது அவருடைய சகோதரர்கள் மீதியானவர்கள் இஸ்ரவேல் புத்திரரோட திரும்புவார்கள். 4வது வசனத்துக்குள்ளாக நீங்க கடந்து வந்துருங்க. அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடும், அவர் நின்று கொண்டு யாரு? இதோட வாங்க, சப்ஜெக்டோட வாங்க. அவர் நின்று கொண்டு யார்? இயேசு கிறிஸ்து நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடும் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடும் மேய்ப்பார். எப்படி மேய்ப்பார்? எந்த வயத்துல மேய்ப்பார்? கர்த்தருடைய மகத்துவத்தின் நிமித்தம் பலத்தோடும் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடும், குறிப்பா பிதாவாகிய யாவே கடவுளுடைய வல்லமையோடு இயேசு கிறிஸ்து முழு உலகத்தை, குறிப்பா இஸ்ரவேலர்களை முதலாவது என்ன பண்ணுவாங்கன்னா அங்க ஆளுகைக்குள்ளாக அங்க கடந்து வருவார். இதைத்தான் அங்க சொல்லுது. இதே வசனங்கள் நீங்க படிக்கும் பொழுது எரேமியான் புஸ்தகம் 24:6 படிங்க. எரேமியா 24:6. அவர்களுக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைத்து அவர்களை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணி அவர்களை கட்டுவேன். அவர்களை ஒரு தேசமாக கட்டுவேன். அப்படின்னா பிரதர் 1948 கட்டிட்டாரு அப்படியா பிரதர்? அப்படி நம்ம எடுத்துக்கலாமா? எடுத்துக்கொள்ள முடியாது. இன்னும் என்ன ஆகுதுன்னா காலம் இன்னும் நிறைவேறல. புறஜாதியுடைய நிறைவு இன்னும் என்ன ஆகலைன்னா சம்பவிக்கல. புறஜாதியுடைய நிறைவு என்று சொல்லும் பொழுது மற்ற நம்முடைய கூட இருந்த சகோதரர்கள் மத்தியிலும் இன்னைக்கு புறஜாதியுடைய நிறைவு 1914 சொல்றாங்க. JW சொல்லும் பொழுது 1914 நடந்துச்சானா இல்ல, 1874 நடந்துச்சானா இல்ல. புறஜாதியுடைய நிறைவு இன்னும் ஆகல, இன்னும் நடந்து முடியல. அதை நாம் என்ன பண்ணோம்னா நினைவில் வச்சுக்கணும். அப்போ அவர்களை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணி அவர்களை கட்டுவேன் ஒரு தேசமாக, யூனிக்கா. இன்னைக்கும் என்ன இன்னைக்கும் என்னதான் சொல்றாங்க முழு உலக ஜனமும்? அண்டி வந்த ஒரு தேசம் யாரு? இன்னைக்கு வரைக்கும் என்ன சொல்றாங்க? இலங்கையை பார்த்து தமிழர்கள் என்ன சொன்னாங்க? அண்டி வந்தவங்க, பொழைப்புக்கு தேடி வந்தவங்க இன்னைக்கு சிங்களத்தை ஆளணுமா அப்படின்னு சொல்லி தான் ஒரு யுத்தம் வந்துச்சு. அதே விஷயங்கள் தான். அண்டி வந்தவங்க எல்லா ஜனங்களுடைய சப்போர்ட்டோட 1948 ஒரு அங்கீகாரம் வாங்கிட்டாங்க. இன்னைக்கும் அவங்களுக்கு ஒரு பகுதி கிடையாது. இன்னைக்கும் என்ன ஆயிட்டு இருக்கிறாங்க? சுற்றில இருக்கக்கூடிய எல்லா தேசங்களும் இஸ்ரேலுக்கு விரோதமாக தான் இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, எப்ப இருந்து இந்த யுத்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இஸ்ரேலுக்கு விரோதமாக? அவங்களுடைய ஜஸ்ட் இப்ப நம்ம தமிழர்களுடைய வரலாறு எடுத்தீங்கன்னா ஒரு பெரிய துயரத்தின் மத்தியில வரலாறு இருக்காது. ஆனா இஸ்ரேலுடைய வரலாறு எடுத்து பாருங்க, அவங்களுக்கு விரோதமா இருக்கிறது எல்லாமே என்னதான்? எகிப்துல இருந்து நீங்க எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? அப்ப எந்த அளவுக்கு அவங்க யுத்தத்தின் மத்தியிலே தான் வாழ்றாங்க. கடைசி வரைக்கும் இன்னமும் யுத்தத்தின் மத்தியிலே தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஏன் அப்படி கடவுள் அப்படி செஞ்சிட்டாரு?
ஏன் பர்டிகுலராக அவங்க மட்டும் இப்படி வச்சுட்டாரு? நம்ம என்னைக்கா உட்காந்து யோசிச்சிருக்கிறோமா? ஏன்னா அவங்க செஞ்ச தவறுகளுக்கு தண்டனை போய்கிட்டே இருக்கு. எது வரைக்கும் கடவுள் அவருடைய பிள்ளைகள் என்று உலக ஜனங்கள் அறிந்து கொள்கிற வரைக்கும் நடக்கும். இது எப்போ நடக்கும்? 1000 ஆண்டு அரசாட்சியுடைய ஆரம்பத்தில் அது நடக்கும். உலக ஜனங்கள் எல்லா ஜனங்களும் யாவே கடவுள் தான் உண்மையான கடவுள் என்று சொல்லுகிற போது, அப்ப அதாவது இது நடக்கணும்னா அது முன்னாடி என்ன ஆகணும்? இவங்க தன்னிட்டு இருக்கக்கூடிய எல்லா விஷயம், நம்ம ரோமர்ல படிச்சோம் பார்த்தீங்களா, அவங்க இஸ்ரவேல்ல 1 பங்கு ஜனங்கள் மாத்திரம் மீதி இருப்பாங்க. 3 பங்கு ஜனங்கள் என்ன ஆயிருப்பாங்க? அழிஞ்சு போயிருப்பாங்க. இந்த 1 பங்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா, கடவுளிடத்துல திரும்புவாங்க. ஐயோ நாங்க என்ன பண்ணிட்டோம்? மேசியாவை கொலை செஞ்சிட்டோம், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளல, இயேசு கிறிஸ்துடைய நம்பிக்கை எங்களுக்குள்ள, எங்களுடைய சுய பலத்தின் மேல நாங்க என்ன பண்ணிட்டோம்னா நம்பிக்கை வச்சிட்டோம் என்கிற எண்ணத்திலேயே அவங்க இருக்கிறாங்க. இன்னமும் இருக்கிறாங்கன்னா அப்படிதான் இருக்கிறாங்க. எந்த விதமான பயமும் அவங்களுக்கு இல்லை. அறிவியல் அவங்களுக்கு சப்போர்ட்டு, பண சப்போர்ட் எல்லாமே இன்னைக்கு இருக்கு. ஆனா என்ன ஆகும்? ஒரு குறிப்பிட்ட காலம் வரும். அதான் நம்ம எசேக்கியேல் 37, 38 படிக்கும்போது இன்னைக்கு அதோடைய சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆனா நடந்துட்டு இருக்கு. ரஷ்யா அகைன்ஸ்டா இருக்கிறாங்க. இன்னைக்கு குறிப்பா யூரோப் கண்ட்ரிஸ் என்ன ஆயிட்டாங்க? இஸ்ரேல் தேசத்துக்கு அகைன்ஸ்டா மாறிட்டு இருக்கிறாங்க. வெரி ஃபியூச்சர் இன்னைக்கு என்ன இருக்காங்க? இந்தியா வந்து நியூட்ரல் இருக்காங்க. அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா அகைன்ஸ்டா போவாங்க. அமெரிக்கா இன்னைக்கு ஃபுல் சப்போர்ட் இருக்காங்க. அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா அகைன்ஸ்டா மாறுவாங்க. இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் சம்பவிக்கக்கூடிய ஒரு காலப்பகுதிக்குள்ளாக நெருங்கிட்டு இருக்கிறோம். அதுதான் சொல்லுது. வசனம் நீங்க தொடர்ந்து வந்துடலாம். அவர் நின்று கொண்டு கடவுளுடைய பலத்தோடும் தம்முடைய கடவுளாகிய ஆண்டவருடைய நாமத்தின் மகத்துவத்தோடும் மேய்ப்பார். ஆகையால் அவர்கள் நிலைத்திருப்பார்கள். அவர்கள் இனி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் மகிமைப்படுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலை மையமாக வச்சு முழு உலகத்திற்கும் அவர் என்ன பண்ணுவார்னா மையமாக இருந்து மேய்க்கிறவராக அங்கே இருப்பார். அவர் மேய்ப்பார். அதான் 4ஆம் வசனம். நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். இப்போதான் ஃபர்ஸ்ட் பாகம் முடிஞ்சிருக்கு. மீதி இருக்கக்கூடிய பாகத்துக்குள்ளாக கடந்து வரலாம். 5வது வசனம். இவரே சமாதானக்காரனர், அசிரியன் நம்முடைய தேசத்திலே வரும்போதும். இவரே சமாதானக்காரனர். அப்போ சமாதானக்காரனா என்ன ஆகணும்? சமாதானம் வரணும் தானே. ஆனா பின்னவரி வசனங்கள் படிச்சீங்கன்னா சமாதானம் இருக்காது. அப்பதான் யுத்தங்கள் வரும். எப்படின்னா சிம்பிளா ஒரு விஷயம் சொல்லும்போது, எங்க குழப்பம் வந்துச்சோ அங்கதான் என்ன ஆகும்? நான் சமாதானத்துக்காக நான் வந்தேன்னு நினைக்காதீங்க. நான் என்ன போட வந்தேன்? அக்கினியை போட வந்தேன். ஒரு 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 அழிவு வந்தாதான் அங்க என்ன ஆகும்? ஒரு ஃபில்ட்ரேஷன் நடந்தாதான் அங்க சமாதானம் அங்க உருவாகும். சமாதானத்தை நான் இங்க வர பண்ணணும்னா என்ன ஆகணும்? முதலாவது யுத்தம் நடக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் தான் யாருன்னு புரிஞ்சுக்கணும். இஸ்ரவேலுக்கு கடவுளாக யாவே கடவுள் இருக்கிறார் என்பதை அவங்க என்ன பண்ணணும்னா அறிந்து கொள்ளணும். இது எல்லாமே என்ன நடக்கணும்னா அந்த டைம்ல நடக்கும். நான் சமாதானக்காரனராகி அசிரியன் நம்முடைய தேசத்தில் வரும்போதும். இந்த அசிரியர்கள் யாரு? அசிரியர்கள்ங்கிறது த யுனைடெட் பீப்புள்ஸ், அதாவது எல்லாரையும் இணைச்சி வரக்கூடிய ஒரு தேசமாக அசிரியர்கள் சொல்லும் பொழுது, நம்ம எசேக்கியேல்ல படிக்கும் பொழுது அசிரியர்கள் ஈரான் தேசத்தை அங்கே அடையாளப்படுத்துகிறாங்க. பட் ஆனால் எப்படி வரலாம்னா ஒரு தேசத்தினுடைய ஒருங்கிணைப்பாக எல்லா தேசமும் ஒன்றிணைந்து ஒரு தேசத்தினுடைய கூட்டமைப்பாக வருவாங்க. அவர்கள் தான் யாருன்னா அசீரியர்கள். அதை தான் அங்கே அடையாளப்படுத்துது. தொடர்ந்து அசீரியர்கள் நம்முடைய தேசத்திலே வரும்போதும் நம்முடைய அரண்மனைகளை மிதிக்கும் போதும் என்ன பண்ணுவாங்கன்னா 7 மேய்ப்பரையும் மனுஷரில் 8 அதிபதிகளும் அவனுக்கு விரோதமாக நிறுத்துவேன். யார் இவங்க? 7 மேய்ப்பர், 8 அதிபதி. மேய்ப்பர் வேற, அதிபதி வேற. கரெக்ட் தானே? அப்ப யார் இந்த மேய்ப்பர்? வசனங்கள் இருக்கு. நீங்க அதுக்கு முன்னாடி இந்த 5ஆம் வசனத்தினுடைய முன்பகுதி நீங்க எடுத்தீங்கன்னா அவரை சமாதானக்காரனர், அவர் வரும்போதுன்னா நிறைய வசனங்கள், ஏசாயா 1:6, சகரியா 14:3 இதெல்லாம் நீங்க எடுத்துட்டீங்கன்னா அந்த டைம்ல நடக்கக்கூடிய விஷயங்கள். ஒரு சில வசனங்கள் மட்டும் நீங்க படிங்க. சகரியா 14:3 மட்டும் நீங்க படிங்க. கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவது போல் அந்த ஜாதிகளோட போராடுவார். இது எப்ப நடக்கும்? 1000 ஆண்டு அரசாட்சியுடைய ஆரம்பம், இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகைக்கு அப்புறமாக நடக்கக்கூடிய ஒரு சம்பவங்கள். இந்த வசனம் தான், இந்த விஷயங்கள் தான் எதை பத்தி பேசுதுன்னா அர்மகதோன் யுத்தத்தை பத்தி அங்க பேசக்கூடிய வசனங்கள். படிச்சிட்டீங்களா?
முடிஞ்சு. 14:3 படிச்சாச்சு தானே? 14:3 படிச்சு. 14:3 படிச்சாச்சு. படிச்சாச்சு. ஓகே. அப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே அங்கே சொல்லப்படுற விஷயங்கள் தான். இன்னொரு வசனம் கூட இங்கே படிங்க. சகரியா 12:10 படிங்க. நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். இது எப்ப நடக்கும்? இஸ்ரவேல்ல ஒரு பங்கு ஜாதிகள் மட்டும் தான் இருப்பாங்க, மீதியா இருப்பாங்க. எல்லாரும் என்ன ஆகுவாங்கன்னா அங்க நொறுக்கப்பட்டு போயிடுவாங்க. அதைத்தான் அங்க பேசுது. விண்ணப்பங்களின் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து ஒருவன் தன் பேரானவனுக்காக புலம்புறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து அழுவாங்க. இது எப்ப நடக்கும்? கடைசி நாட்கள்ல நடக்கக்கூடிய சம்பவம் தான் சகரியா அங்க பேசுது. அப்ப இந்த விஷயங்கள் நடக்கும்போது அவங்களுக்கு என்ன பண்ணுவார்னா, பிதாவாக யாவே கடவுள் 2 பேரை கொண்டு வந்து நிறுத்துறார். ஒருத்தர் யாரு? 7 மேய்ப்பர்கள், இன்னொருத்தங்க 8 அதிபதி. யாருங்க மேய்ப்பர்கள்? யாரு? இயேசு கிறிஸ்து நமக்கு மேய்ப்பர். இன்னொருத்தர் மேய்ப்பரா இருக்கிறாங்க, சபை. அப்ப 7ங்கிறது எதை குறிக்குது? பூரணத்தை இங்க குறிக்குது. 1,44,000 பூரணப்பட்ட சபையானது மேய்ப்பராக வந்து என்ன பண்ணுவாங்க? நிப்பாங்க. இன்னொருத்தர் வந்து கூட நிப்பாங்க. 8 அதிபதிகள் யாரை குறிக்குது? 7ங்கிறது பூரணம், 8ங்கிறது ஆரம்பம். 7,000 வருஷம் முடிஞ்சு 8வது வருஷம், 8வது யுகம் என்ன ஆகும்? யுகாயுகம், புதியத்தினுடைய தொடக்கம். அப்போ இவங்களுக்கு 8 அதிபதிகள் சொல்லும் பொழுது அதிபதிகள் யார் இருப்பாங்க? இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு முற்பிதாக்கள் இருப்பாங்க, அவங்க அதிபதிகளாக. 8ங்கிறது ஒரு புதிய ஒரு அரசாங்கம் அங்க ஸ்தாபிக்கப்பட்டு அவங்க முன்பாக வந்து இஸ்ரேலுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா போராட வருவாங்க. அதுதான் அந்த வசனம் அங்க சொல்லுது. இப்ப நம்ம ஆதார வசனத்துக்குள்ளாக கடந்து வரலாம். 7ஆம் வசனம். யாக்கோபிலே மீதியானவர்கள். இப்ப யாரு? இஸ்ரேல் ஜனங்கள்ல எல்லாரும் அடிக்கப்பட்டு மாண்டு போயிடுவாங்க. ஒரு few பீப்புள்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. இவங்க கடவுள் இடத்துல, சகரியா 12 நம்ம படிக்கிறோம் பார்த்தீங்களா, அவங்க கடவுள் இடத்துல மீண்டு திரும்பி அந்த விஷயத்துக்குள்ளாக ரெப்பனண்ட் ஆகி வரும் பொழுது அப்ப அவங்ககிட்ட இருக்கக்கூடிய மீதியானவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, கர்த்தராலே வருகிற பணியை போலவும், கடவுளாலே வரக்கூடிய பணியை போலவும், மனுஷனுக்கு காத்திராமலும் மனுபுத்திரருக்கு தாமதியாமலும் பூண்டுகள் மேல் வருகிற மலைகளை போலவும் அநேக ஜனங்களின் நடுவிலே இருப்பார்கள். எங்க இருப்பாங்க? அநேக ஜனங்கள், முழு உலக ஜனவில நடுவுல இருப்பாங்க. அவங்க வரும்போது எப்படி இருப்பாங்க? இந்த ஜனங்களை கொண்டு என்ன பண்ணுவார்னா செய்வார். இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி இருப்பாங்கன்னா பனியை போல. அடுத்த வசனம் படிச்சிருங்க, 8வது வசனமும். யாக்கோபிலே மீதியானவர்கள் சிங்கம் காட்டு மிருகங்களுக்குள்ளே இருக்கிறதற்கு சமானமாகவும் கடந்து போய் மிதித்து தப்பு வைப்பார் இல்லாமல். இது என்ன பண்ணது பாருங்க. சிங்கம் காட்டு மிருகங்களுக்குள்ளே இருக்கிறதற்கு சமானமாகவும். சிங்கம் என்ன பண்ணும்? எந்த மிருகம் வந்தாலும் எப்படி இருக்கும்? சிங்கம் சிங்கம் தான். எந்த மிருகம் வந்தாலும், எப்பேற்பட்ட மிருகம் வந்தாலும் தனியாளா என்ன பண்ணோம்னா நின்று போராடும், ஓடாது. போராடி செத்தாலுமே என்ன ஆகும்னா போராடி தான் சாகும், தனியா நிற்கும். அதான் சொல்றாரு, இருக்கிறதற்கு சமானமாகவும் கடந்து போய் மிதித்து தப்புவார், தப்புவிப்பார் இல்லாமல் பீறி போடுகிற பாலசிங்கம். இது எப்படி உங்களுக்கு வசனம் ஒரு மாதிரி இருக்குங்களா? இது பொதுமொழி பெயர்ல படிங்க. படிக்கட்டுமா? மேலும் யாக்கோப்பிலே எஞ்சியிருப்போர் காட்டு விலங்குகளிடையே இருக்கும் சிங்கம் போலவும். பாருங்க, எஞ்சி இருப்போர் எப்படி இருப்பாங்கன்னா காட்டு விலங்குகளுக்கிடையே இருக்கும் சிங்கம் போலவும், ஆட்டு மந்தைக்குள் நுழைந்து யாரும் விடுவிக்க இயலாத நிலையில் அவற்றை மிதித்து துண்டு துண்டாய் கிழித்து போடும் சிங்கக்குட்டி போலவும். சிங்கக்குட்டி ஒரு ஆட்டுக்குட்டியை காலை மிதிச்சு யாரு வந்தாலும் அதை காலில் இருந்து என்ன பண்ண முடியாது, விழுங்க எடுக்கவே முடியாது. அதை போலவும் என்ன பண்ணுவாங்கன்னா கடைசி நாட்கள்ல நான் என்ன பண்ணுவேன்னா செய்ய போறேன். இதைத்தான் அங்க என்ன பண்றாருன்னா சொல்றாரு, அவர்கள் பணிகள் போலவும் சிங்கம் போலவும் மீதியானவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இருப்பாங்க. அவங்களுக்கு உண்டான அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்களுக்கு உண்டான எல்லா சோர்ஸ், அவங்களுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் யார் மூலியமாக பெற்றுக்கொள்ளுவாங்கன்னா
முற்பிதாக்கள் மூலமாக, கடவுளுடைய ஆவியின் மூலமாக, மேய்ப்பர்கள் மூலமாக என்ன ஆகும்? நடக்கும். அதைத்தான் அங்கே மேய்ப்பர்கள் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து மற்றும் சபையும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை அங்கே அடையாளப்படுத்துகிறது. அந்த பனித்துளி எப்படிதான் அவங்க பண்ணுவாங்கன்னா, பனித்துளி எதை அடையாளப்படுத்துகிறது? பனித்துளினா பனித்துளி ஸ்பிரிட்டு. ஓகே, பனித்துளியா கொடுத்தாரு, அது மன்னா. வசனம், பனித்துளி வசனம் தான். வசனம் நீங்க படிச்சிருங்க. ஏசாயா 2ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4. இதே வசனம், நான் சொல்லக்கூடிய இதே வசனம் 3 இடங்கள்ல இருக்கும். மீகா 4:2, சகரியா 8:23. மூணுமே படிங்க. மூணுமே ஜஸ்ட் நீங்க பார்த்தா போதும், படிங்க. திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார். இது எங்க நடப்பாங்க? 1000 ஆண்டு அரசாட்சியில நடக்கக்கூடிய அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதையில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கடவுளுடைய வசனமும் என்ன ஆகும்? வெளிப்படும். அப்ப எங்கதான் நடக்கும்? இஸ்ரவேல்ல இருந்து, எருசலேம் நகரத்திலிருந்து கடவுளுடைய வசனம் அங்க வெளிப்படும். இதே வசனம் தான் மீகா 4:2 நீங்க படிக்கும் பொழுது, சகரியா 8:23, இது எல்லாமே அங்கிருந்து தான் அங்க சொல்லப்படக்கூடிய விஷயங்களா இருக்கு. இன்னொரு வசனம் கூட நீங்க படிங்க, பனிப்பொழிவுக்கு. நீதிமொழிகள் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 12வது வசனம் நீங்க படிங்க. நீதிமொழிகள் 19:12. ராஜாவின் கோபம் சிங்கத்தின் கெர்ஜிப்புக்கு சமானம், அவருடைய தயை புல்லின் மேல் பெய்யும் பனி போல் இருக்கும். அவருடைய தயை, அவருடைய இரக்கம், அவருடைய வசனம் எப்படி இருக்கும்னா புல்லின் மேல் பெய்யும் பனி போல் அங்க இருக்கிறது என்று சொல்றாரு. இன்னொரு வசனம் நீங்க படிங்க, சகரியா 8:13. 8:13 சம்பவிப்பது என்னவென்றால், யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே. 8:23 படிங்க. அந்நாட்களில் பலவித பாஷைக்காரராகிய புறஜாதியாரில் 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்துக்கொண்டு, தேவன் உங்களோட இருக்கிறார் என்று கடவுளுடைய வசனத்தின் மூலமாக அங்க போதிக்கப்படும் பொழுது முழு உலகமும் என்ன ஆவாங்கன்னா, இஸ்ரவேல் இருக்கக்கூடிய கடவுளே உண்மையான கடவுள் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் அங்க நடந்து ஏறும் என்பதைத்தான் அங்க அடையாளப்படுத்தக்கூடிய விஷயங்களாக அங்க இருக்குது. 9ஆம் வசனத்தை நீங்க படிக்கலாம். 5:9 வந்துருக்கேன். 5:9 வந்துருங்க. மீகா 5:9. உன்னுடைய கை உன் விரோதிகளின் மேல் உயரும், உன் சத்துருக்கள் எல்லாரும் சங்கரிக்கப்படுவார்கள். அப்ப கடைசி நாட்கள்ல அப்ப என்ன ஆகும்? மீட்பர் 1-4 முடிதான வசனங்கள், 5-9 முடிதான வசனங்கள், மீட்பை எப்படி மீட்பை குண்டு பண்ணுவார், மீட்பை அவங்களுக்கு கொடுப்பார் என்பதைத்தான் அங்க பேசுது. பேசும் பொழுது முழுக்க என்ன ஆகும்னா, அவங்களுக்கு விரோதமா இருக்கக்கூடிய எல்லாரும் என்ன ஆவாங்கன்னா சங்கீரிட்டு போவாங்க. 10வது வசனத்துல நீங்க படிச்சிருங்க. 10லிருந்து நீங்க 14 முடிதான வசனங்கள் 3வது பாட்டுக்குள்ளாக நீங்க கடந்து வரலாம். அந்நாளிலே நான் உன் குதிரைகளை உன் நடுவில் இராதபடிக்கு சங்கரித்து, உன் ரதங்களை அழித்து, உன் தேசத்து பட்டணங்களை சங்கரித்து, உன் அரண்களை எல்லாம் நிர்மூலமாக்கி, சூனிய விட்டைகள் உன் கையில் இராதபடிக்கு. பாருங்க, இது எங்க நடக்கும்? அந்நாட்களில் உன் என்று சொல்லும் பொழுது இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளாக ஒரு நியாய தீர்ப்பு நடக்கும். இது வெளியில அவங்களுக்கு விரோதமா இருக்கிறவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணுவார்னா டெஸ்ட்ராய் பண்ணிட்டார். அதுக்கப்புறமா இஸ்ரவேலுக்குள்ளரையே ஒரு நியாய தீர்ப்பு நடக்கும். என்ன நியாய தீர்ப்புனா, அந்நாளிலே நான் உன் குதிரைகளை உன் நடுவில் இராதபடிக்கு சங்கரித்து, உன் ரதங்களை அழித்து, உன் தேசத்து பட்டணங்களை சங்கரித்து, உன் அரண்களை எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி. அப்ப யாக்கோபின் இக்கட்டு காலம் நம்ம பார்த்திருப்போம். அப்போ ஃபுல்லா அரண் இருக்கும், ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை இருக்கும். அது எல்லாமே எடுக்கப்படும். எல்லாமே என்ன ஆகும்னா ஒரு சமாதானம் அங்க நடக்கும் போதுதான் இந்த விஷயங்கள் நடக்கும். அப்ப இந்த விஷயங்கள் எல்லாமே என்ன ஆகும்னா, குதிரைகள், ரதங்கள், இதெல்லாம் அடையாளப்படுத்துறது எதை குறிக்குது? 2 விஷயம் நம்ம எல்லாம். குதிரைகள் மேல் ஏறி வருகிறதுன்னு சொல்லும்போது உபதேசங்கள். அப்ப அவங்ககிட்ட இருக்கக்கூடிய டாக்டரின்ஸ் எல்லாமே என்ன ஆகும்னா எடுத்து போட்டுருவார். அவங்களுக்கு இருக்கக்கூடிய மித்து எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவார். அவங்ககிட்ட இருக்கக்கூடிய லிட்டரலா இருக்கக்கூடிய குதிரைகள், ரதங்கள் சொல்லும் பொழுது அவங்ககிட்ட இருக்கக்கூடிய இராணுவ பலன், இன்னைக்கு உலகத்திலேயே நம்பர் 1 ராணுவ பலன் அதிகமா இருக்கக்கூடியது, நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கிறது இஸ்ரேல் தான். எல்லாவற்றையும் என்ன பண்ணிடுவார்னா நீக்கிடுவார். தொடர்ந்து
12:13 சூனிய வித்தைகள் உன் கையில் இராதபடிக்கு அகற்றுவேன், நாள் பார்க்கிறவர்கள் உன்னிடத்தில் இல்லாமல் போவார்கள், உன் சுரூபங்களையும் உன் சிலைகளையும் உன் நடுவில் இராதபடிக்கு நிர்மூலமாக்குவேன், உன் கையில் கிரியை இனி நீ பணிந்து கொள்ளாய். டோட்டலா நீ என்னென்னலாம் நினைச்சிட்டு இருக்கிறியோ அத்தனையும் இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளாக இராதபடிக்கு டோட்டலா டெஸ்ட்ராய் பண்ணிடுவேன். அதைத்தான் மீகா தீர்க்கதரிசி மூலமாக சொல்றார். சொல்லிட்டு 15ஆம் வசனம் நம்ம வரும் பொழுது, நான் உன் விக்கிரக தோப்புகளை உன் நடுவில் இராதபடிக்கு பிடுங்கி உன் பட்டணங்களை அழித்து, இதுவரைக்கும் நீ என்னென்னலாம் நீ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கீங்க அத்தனை அழித்து ஒரு நியூ கவர்மெண்ட் ஸ்தாபிக்கப்படும். அப்பதான் என்ன ஆகும்னா முழு உலகத்தினுடைய நியாய தீர்ப்பு. அதான் உன் புறஜாதிகள் செவி கொடாத புறஜாதிகளிடத்திலே கோபத்தோடும் உக்கிரகத்தோடும் நீதியை நான் சரி கட்டும் நாளிலே, அதான் நீதி சரி கட்டும் நாளிலே நான் வந்து இறங்குவேன் என்று அங்க சொல்லி முடிக்கிறார். அப்ப மீகா மட்டும் இல்ல, இது 5ஆம் அதிகாரத்தினுடைய ஒரு சில விஷயங்கள் தான் நம்ம பார்த்துருக்கிறோம். 1ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்க 7ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்க தியானிச்சு பாருங்க. கண்டிப்பாக கர்த்தருடைய வார்த்தை அநேக இடங்கள்ல இஸ்ரவேல் தேசம் நடத்தப்பட்ட விதம், இனிமேல் நடத்த போகக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையுமே அங்க டீட்டெயிலா என்ன பண்றாருன்னா அங்க பேசுறாரு. குறிப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, அவர் மூலமாக பிறப்பின் மூலமாக முழு உலக ஜனத்திற்கு ஒரு ஆசீர்வாதமாக சபை அங்க உருவாக்கப்படுதல், அதற்கப்புறமா இஸ்ரவேல் ஜனனுடைய மீட்பு, அவளுக்கு விரோதமா இருக்கிறவர்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ணுவார்னா சீர்பொருந்த பண்ணுவார். அதுதான் ரெஃபர்மேஷன், ரீஸ்டோரேஷன், மீண்டும் தன்னுடைய நிலைமைக்கு கொண்டு வரக்கூடிய நிலை அங்க வரும். அதைத்தான் அங்க பேசப்படுகிறதா இருக்கு. கடவுள் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக குமாரனுக்கும் சபையார் யாவருக்கும் நன்றி சொல்லி முடிக்கிறேன். நன்றி.